ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தந்தையும் நீயே தாயும் நீயே சற்குருநாதனும் நீயே சிந்தையும் துருகி தேடி செம்பாக்கம் தேசிகன் உருவையும் கண்டேன். பைந்தமிழ் எமக்கருள் பொன்னம்பலவனே பரமதேசிகனே. யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறவை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே. எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏற்று. ஹரஹர நம பார்வதி பதையே மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பார்ந்த சிவனைய செல்வர்களே, பக்த கோடிகளே, அடியார் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த சஷ்டி விழாவிலே 6வது நாளாகிய இன்று கந்தபுராணம் என்கின்ற தொடர் சொற்பொழிவிலே இறுதியான நாளாகிய இன்று நாம் கந்தபுராண பெருமைகளை நிறைவு செய்கின்ற நாள். இதுவரையிலும் தொடர்ந்து 5 நாட்கள் நாம் இந்த கந்தபுராண நிகழ்வினை சிந்தித்து வந்து கொண்டிருக்கிறோம். இதிலே நேற்றைய தினம் நாம் முருகப்பெருமான் திருச்செந்தூர்ல போய் தங்குறார். திருச்செந்தூர்ல இருந்து இப்ப எப்படி சூரபத்மனை சம்ஹாரம் செய்ய போறார் என்ற நிகழ்வினை நாம் இன்னைக்கு சிந்திக்க உள்ளோம். இன்னும் கொஞ்சம் சவுண்ட் கேட்கலாம், கொஞ்சம். அதாவது முருகப்பெருமான் சிவபெருமானிடம் உத்தரவு வாங்கிட்டு நவ வீரர்களை அழைத்துக் கொண்டு பராசக்தி கொடுத்த அந்த சக்தி வேல், ஞானவேல் என்று சொல்லக்கூட அந்த வேலை பெற்றுக்கொண்டு சூரனை அழிப்பதற்காக திருச்செந்தூர்ல போய் இறங்குறார். அங்க போன பின்னாடி அவரு அழிக்கிறதுக்கு போறார். சூரனை சம்ஹாரம் பண்ணு பிளான் பண்ணி வந்தாச்சு. முருகருக்கு மனசு கேட்கலையா, என்னடா இது, நம்ம எடுத்த எடுப்பிலே போய் எவ்வளவுதான் கெட்டவனா இருந்தாலும் நம்ம நேரடியா போய் அவனை தாக்குறது ரொம்ப தப்பா படுது. ஏன்னா கருணையே வடிவான தெய்வம். சிவபெருமான் கருணைக்கு ஒப்பு யாருமே கிடையாது. அப்படியேற்பட்டவருக்கு குழந்தை இல்லையா? பேராது நின்ற பெருங்கருணை பேராரேன்னு மாணிக்க வாசகர் சிவபெருமான சொல்றாரு. ஒரு ஆறுன்னா ஓடணும், ஓடனாதான் ஆறு. ஒரு இடத்துல தேங்கிடுச்சுன்னா அது பேர் என்னது? குட்டைன்னு ஓடனாதான் ஆறு. சிவபெருமான் எப்படிப்பட்டவர்? அடியாருக்கு பேராது நின்ற பெருங்கருணை பேராரு. அப்படி ஓடாத நின்ன ஆறாம். எவ்வளவு ஒன்னாலும் எப்ப வேணாலும் அள்ளி அள்ளி பருகிக்கலாம். அப்படியேற்பட்டவருடைய மகனாச்சே. எவ்வளவு கருணை, கருணை கொண்ட 6 முகங்கள் சொல்லுவாங்க. 6 முகம் இருக்கு இல்லையா முருகருக்கு? நம்ம ஒரு முகத்தை வச்சே 9 விதமான பாவனை பண்றோம். ஹை அப்படின்றது ஒண்ணு, அப்படின்றது ஒண்ணு. அதனால 9 டிசைன் காமிப்போம், 9 ரகம் காமிப்போம் இல்லையா? முருகருக்கு 6 முகம் தான். எத்தனை டிசைன் காமிக்கலாம்? அவர் காமிக்க மாட்டார். எப்பவுமே கருணை கோடு முகங்கள் 6. இந்த 6 முகமும் கருணையே வடிவா இருக்கும். அந்த முகத்துல எப்பவுமே உக்கிரமே தெரியாது. அந்த சாந்த ரூபமாவே இருப்பார் முருகர்.
திருச்செந்தூர்ல பார்த்தாலும் அதே ரூபம் தான், திருப்பூர்ல பார்த்தாலும் அதே ரூபம் தான், திருத்தணியில பார்த்தாலும் அதே ரூபம் தான். முருகருடைய முகங்கள் எப்பவுமே கருணை தோய்ந்த முகம். உள்ள இருக்கிற மூலஸ்தானத்தை பார்த்தாலும் அதே கருணை தான், இங்க இருக்கிற முருகப்பெருமான் உற்சவமூர்த்தியை பார்த்தாலும் அதே முகம் தான். இந்த கருணை தான் வடிவம். 6 முகத்துல சலனத்தை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட நம்ம முருகப்பெருமான் என்ன சொல்றாரு, எடுத்த எடுப்புலே போய் சூரனை அழிச்சிடுறது தப்புப்பா, நம்ம புத்தி சொல்லணும், புத்திமதி சொல்லணும். அவன்கிட்ட யார் போய் சொல்லிட்டு வர்றது, நான் போர் பண்ணணும்னு வந்துட்டு நான் போக கூடாது, யாராச்சும் தூது அனுப்பணும்னு யோசிக்கிறார். அப்போ நாரதர் வராரு. நாரதர் முருகருக்கு ஐடியா சொல்றாரு. தூது அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அது யாராச்சும் ஒரு பெரியவங்களை அனுப்பணும். நம்ம தேவர்கள்லயே பெரியவங்க யாருன்னா பிரம்மதேவர். நீங்க அவர் அனுப்புறது முறையா இருக்கும். ஏன்னா அவருதான் யாருமே என்ன மதிக்கல, யாருமே என்ன மதிக்கலன்றாரு. அவரை ஒரு வாட்டி அழைச்சு நீங்க போய் சூரனுக்கு தூது போயிட்டு சொல்லிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு நாரதர் முருகர் கிட்ட சொல்றாரு. உடனே முருகப்பெருமான் என்ன பண்றாரு, பிரம்மதேவரை அழைக்கிறார். பிரம்மதேவரே வாங்க அப்படின்னு நிக்கிறார். என்னப்பா செய்யணும் நானு அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க அழைத்ததன் நோக்கம் என்னன்னு கேட்ட உடனே பிரம்மர் கிட்ட முருகப்பெருமான் சொல்றாரு, ஒண்ணும் இல்லைங்க, சூரன் எவ்வளவு தப்பு பண்ணிட்டான், கரெக்ட் தான். ஆனா இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணும். இது மாதிரி நீ செய்யறது தப்புப்பா, தேவர்களை சிறையில இருந்து விடுவிடிச்சிரு, நீ உன் பாட்டுன்னு இரு, யாரும் உன்னை தொந்தரவு பாட்டமா, நீ எங்க திசைக்கு தொந்தரவு பண்ணாத இரு அப்படின்னு நீங்க புத்திமதி சொல்லிட்டு வாங்க அப்படின்னு முருகர் பிரம்மா கிட்ட சொல்றார். பிரம்மா என்ன தெரியுமா சொல்றாரு, ஏன்பா உனக்கு ஒரு குட்டு இன்னொரு குட்டு குட்டணும்னு ஒரு வாட்டி குட்டிக்க. ஏற்கனவே முருகர் ஒரு வாட்டி குட்டிட்டார்ல பிரம்மாவை. உனக்கு குட்டணும்னு ஆசை வந்தா ஒரு வாட்டி கூட குட்டிக்க, நான் குனிறேன். மறுபடியும் இந்த சூரபத்மன் கிட்ட நான் அனுப்பாத, உங்ககிட்டனா குட்டோட போயிடும். அங்க போனா 4 தலையும் எடுத்துருவாங்க. அவன் எதையும் செய்ய துணிஞ்சவன், என்னை விட்டுருப்பா அப்படின்ட்டு பிரம்மதேவர் முருகர் கிட்ட சொல்றார். என்னடா இது, இல்ல பெரியவங்களாச்சே, நீங்க போனீங்கன்னா அவன் எந்த பெரியவங்களையும் மதிக்க மாட்டான், யாரையும் உண்டு இல்லைன்னு பண்றான், அதனால இது சரிப்படாது, நீ வேற யாருன்னா பாரு அப்படின்றார். சரி, வேற யார பாக்குறதுன்னு பிரம்மா ஐடியா கொடுக்குறாரு. யாருன்னா ஒரு வீராதி வீரன் அனுப்புனா கரெக்டா இருக்கும். யார் வீராதி வீரன் அப்படின்னு திரும்பி பார்த்தா வீரபாகு தேவரை கை காமிக்கிறார். தோர்கார் பாரு வீரபாகு, இவரு அனுப்பி விடு, தூதுக்கு கரெக்டா இருப்பாரு, இவர் அனுப்புனா இவரு முறையா செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு வீரபாகு கூப்பிடுறாங்க. வீரபாகு கேட்கிறார் முருகப்பெருமான், வீரபாகுன்னா என்ன அர்த்தம்னா, பாகுன்னா தோல் வலிமை கொண்டவன். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆண்களுடைய இலக்கணம் என்னன்னா புஜ பலத்தை, தோல் பலத்தை வச்சுதான் ஒருத்தனுடைய வீரத்தை அடையாளம். 6 தடந்தோல் வாழ்க, முருகனுடைய தோல் தடந்தோல் போல. எவ்வளவு வீரன்றது தோல்ல தான் தெரியும். அப்படி வீரபாகுன்னா வீரன் கொண்ட, பாகுன்னா தோல், வீரம் கொண்ட தோல்ல வீரம் கொண்டவர் அப்படின்னு பேர்லயே நாமத்திலேயே அவருக்கு அடக்கம். அதனால நீ போய் தூது போனீங்கன்னா கரெக்டா இருக்கும்னு எல்லாரும் சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு வீரபாகு அழைச்சு கேட்கிறார், உனக்கு போக சம்மதமாப்பா அப்படின்னு கேட்டார். சாமி, நான் நிச்சயம் செய்யறேன், அவன் திருந்திட்டான்னா அது ஒரு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லி வீரபாகு முருகருடைய திருவடியை பணிங்கி முதலா போறார். இதுவரைக்கும் சூரன் யாரு, அது எங்க இருக்கு, அந்த எந்த நகரம் அப்படின்னு முருகருக்கும் தெரியாது, வீரபாகுக்கும் தெரியாது. ஆனா இதை பத்தி கேள்விப்பட்டு இப்ப அழிக்கணும்னு போயிட்டாங்க. சரி, ஒரு வாய்ப்பு கொடுப்பேன்னு முருகர் சொல்லு. வீரபாகு புறப்பட்டு வீர மகேந்திரபுரிக்கு போறார். போய் இலங்கையை தாண்டி 7 தீவுகள்ல அப்படியே கடந்து வீர மகேந்திரபுரி எல்லையில போய் நிக்கிறார். பார்த்தவனே அசந்துட்டார் வீரபாகு தேவர். பா, இப்படி ஒரு நகரமா, இப்படியேற்பட்ட நகரத்தை ஆள்றானே, எவ்வளவு பெரிய வாழ்க்கை இது, எப்படியேற்பட்ட நிலை இது, இந்த இடத்த போய் இப்படி அழிச்சுக்க போறானே ஒரு சின்ன ஆணவத்தால. எவ்வளவு பெரிய பதவி இருந்தாலும் ஒரு சின்ன ஆணவத்தால இதை காலி பண்ணிக்க போறானே, இப்படிப்பட்ட நகரத்துக்கு இலக்கணமா வாழ்ந்துட்டு எப்படி வாழணும், இவன் இப்படி பண்ண போறானே அப்படின்னு சொல்லிட்டு வீரபாகு தேவர் கஷ்டப்பட்டார். எங்குமே பெரியவங்க இருக்காங்க இல்லையா, ரொம்ப மனசுல பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொருத்த நல்லா வாழ்ந்தா பொறாமப்பட மாட்டாங்க. இன்னொருத்த நல்லா பெரிய நிலையில வாழ்ந்தான்னு வச்சுங்க, உயர்ந்த மனதளவுல பெரியவங்களா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அட இவெல்லாம் ஒரு ஆளா, எப்படி சம்பாரிச்சாங்க எனக்கு தெரியாதா அப்படின்னு பொறாமப்பட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியேற்பட்ட பெரிய பணக்காரனா இருக்கிறான்னு வச்சுங்களேன், ஒருத்தன் அவன் ஏதோ ஒரு தப்பான வழியில போய் அவன் அழிச்சுக்கிறான்னு வச்சுங்களேன், பெரியவங்க என்ன சொல்லுவாங்களா, இவ்வளவு பெரிய நிலை இருந்து அவன் அழிச்சுக்க போறானே அப்படின்னு தான் கவலைப்படுவானே தவிர அவன் அழிஞ்சா பரவாயில்ல அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அப்படி வீரபாகு தேவர் அந்த இடத்தை பார்த்துட்டு கஷ்டப்படுறாரு. இப்படிப்பட்ட நகரத்தை ஆட்சி செய்யறவன் மாண்டு விட போறானே, அவ்வளவு பெரிய இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லி இதை கச்சியப்பர் குறிப்பிடுறதா சொல்லுவாங்க பெரியவங்க.
வீரவாகு தேவர் சொல்றாரு. அதுக்கு உதாரணம், ஒருத்தன் ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு போறான். போயிட்டு பெண்ணு பார்த்துட்டு வந்துட்டான். வந்த முன்னாடி அவங்க கூட இருக்கிற நண்பர்கள் கேட்கறாங்க, ஏமாண்டா நேத்து உனக்கு கல்யாணத்துக்காக பொண்ணு பார்க்க போனியே, பொண்ணு எப்படி இருந்து? ஆஹா அருமடா, உன்னுடைய முடி இருக்கு இவ்வளோ நீட்டு, அவ்வளோ அழகா இருந்து, புருவம் இருக்கு இப்படி, அதனுடைய நிறம் இருக்கு எலுமிச்சம்பழ கலர், அப்படியே ஏற்பட்ட அழகு, அவ்வளோ அழகு. ஆமா அப்புறம் ஏன்டா, அவங்க அதை விட ஒண்ணு, அவங்க அப்பா பெரிய பணக்காரன், இதெல்லாம் முக்கியம் இல்ல மாப்பிள்ளைக்கு, எல்லாம் சொல்லிட்டே வரான். சொல்லிட்டே வந்து, ஆமா பின்ன ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு கேட்டாரு. உயிர் இல்ல, பொண்ணுக்கு முடி நீளமா இருந்துன, புருவம் அழகா இருந்துன, வெள்ளையா இருந்துன, அவங்க அப்பா பணக்காரா இருந்துன, பொண்ணுக்கு உயிர் இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? நகரத்துல வீரவாகு நின்னு பாக்குறாராம். பார்த்தா நாடு நகரம் எல்லாம் அவ்வளவு அழகா இருக்கு, யாருக்கும் நிறைய திரை மூப்பு கிடையாது, எல்லாம் இளமையோடவே இருக்காங்க, அப்படி இருக்கு அந்த இடம். ஆனா தர்மம் இல்லை. அந்த வீரமகேந்திரபுரியில எல்லாம் இருந்தோம், தர்மம் இல்லை. தர்மம் இல்லைன்னா என்ன, உயிர் இல்லாத பொண்ணு மாதிரி, அதை வச்சு என்ன பண்றது? என்னைக்குன்னா ஒரு நாள் அழிஞ்சுதான் ஆகும். இதை பார்த்துட்டு வீரவாக்கு தேவர் இவ்வளவு வருத்தப்படுறார். அங்க நகரம் அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. இவரு சரி தூது சொல்லலான்னு போகும்போது பின்னாடி ஒருத்தன் தட்டுறான். யார? வீரவாக இப்படி சொரன்றாரு. யாரா இது நம்ம பின்னாடி சொரிகிறான்னு திரும்பி பார்த்தா தேவேந்திரன். தேவேந்திரனே நீங்க என்ன இங்க அப்படின்னு. இல்லப்பா நீ முருகர் விட்டாரு தூதுன்னு கேள்விப்பட்டேன், நானு ஒளிஞ்சிருந்தேன் இவ்வளவு நாளா, அப்ப நம்ம பக்கம் ஜெயிச்சிருவோம்னு நினைக்கிறேன், நீ தூது போறல எனக்காக ஒரு வேலை செய்யினாரு. என்னங்க செய்யணும்னாரு. அங்க என் மகன் ஜெயந்த சிறையில் அடைபட்டிருக்கான், டேய் கவலைப்படாத, முருகர்னு ஒருத்தர் பிறந்துட்டாரு, சூரனை வதம் பண்ணி உன்னை சிறையில இருந்து மீட்டுருவாருன்னு என் பையனுக்காக, அவன் ஆறுதலுக்காக ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறான் அப்படின்னா. இது கவர்மெண்ட்ல வேலை பாக்குறவங்களுக்கு வெளிநாடுக்கு அமைச்சாங்கன்னு வச்சுங்களேன், ஏதாச்சும் ஒரு கம்பெனி, கவர்மெண்ட் தனியார் கம்பெனியா கூட இருக்கட்டும், கம்பெனி சார்பா கம்பெனி வேலையா போய் இந்த வேலையை முடிச்சு இந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு வாங்கன்னு வெளிநாடுக்கு அமைச்சாங்கன்னு வச்சுங்க, எவ்வளவுதான் கம்பெனி செலவு பண்ணி அமைச்சாலும் கம்பெனி வேலை மட்டுமா பார்ப்போம்? அப்படியே நம்ம பர்சனல் ஒர்க் எதனா போய் சுத்தி பார்த்துட்டு வர்றது. அப்போ அந்த காலத்துல தேவேந்திரனே சொல்லிட்டான், இது சூரனை வதம் பண்றதுக்கு சாமி அனுப்புறாரு, வீரவாக்கு போய் அனுப்பி தூது போய் சொல்லிட்டு வாடான்னா இவர் பர்சனல் வேலையா, என் மகனு தனியா அங்க அக்னி கிடக்குறான், குபேரன் கிடக்குறான், எவ்வளவு பேர் கிடக்குறான், அவங்க எல்லாம் சொல்லல, இவர் ஆட்சி கீழ இருந்தவங்க சொல்லல, என் மகன் ஜெயந்த அங்க கஷ்டப்படுவான்டான். இந்த மகனுடைய பாசம் மட்டும் பெரியவனுக்கு போவாராம், தந்தைக்கு. எவ்வளவுதான் துறவு பண்ணிட்டு திருவண்ணாமலையில போய் அடிவாரத்துல உட்கார்ந்து தவம் கணக்கு போயிடுவாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு பொண்டாட்டி புள்ள எல்லாம் வேணான்ட்டு போயிட்டா கூட, இந்த ஊர்ல இருக்கிறாருன்னு தெரிஞ்சிட்ட மகன் யாரோ சொந்தக்காரோ போயிட்டு அவர் பார்க்க போனான்னு வச்சுங்களேன், போன பின்னாடி கேட்பாராம் பொண்டாட்டி எப்படிக்கிறான்னு கேட்க மாட்டாரு. நிறைய இதுல கேள்விப்பட்டிருப்பீங்க, சன்னியாசிங்க போன உடனே டே என் பொண்டாட்டி எப்படி இருக்கா கேட்க மாட்டார், என் புள்ள எப்படிக்கிறான், அப்பயே மக்கு பையன் ஒழுங்கா படிக்க மாட்டான், ரேங்க் கார்டுல ஃபுல்லா பூஜ்ஜியம் வாங்குவான், நானே கையெழுத்து போட்டு பாவம் ஒழிஞ்சு போதுன்னு கொடுப்பேன், எப்படி முன்னேறானா இல்லையா அவனுக்கு எதனா புத்தி சொல்லி எதனா பணம் கிணம் கொடுத்து வழி பண்ணுங்க அப்படி சொல்லுவான். பொண்டாட்டி பத்தி விசாரிக்க மாட்டான், ஏன்னா வந்ததே அவளால தானே. அது மாதிரி அந்த பாசம், பிள்ளை பாசம், தேவாதி தேவன் நம்ம தேவேந்திரனுக்கே போல, டேய் அங்க பையன் இருப்பான் அவனுக்கு சொல்லிட்டு வாடா, கவலைப்படாதடா நம்ம புழைச்சி வந்துருவோம்னு சொல்லிட்டு வாடான்னு சொல்லி அனுப்புறான். சரின்ட்டு இவர் என்ன பண்றாரு, சரிப்பா செய்திடுறேன், முருகருக்கு தெரியாத ஒரு செயலை செய்யலான்ட்டு, முருகர் தெரியாது தாண்டி வந்துட்டாரு, எல்லாம் சொல்லிட்டு வந்திருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு வீரவாகு வராரு. வந்த பின்னாடி நேரா உள்ள நுழையிறாரு. பார்த்தா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கான சூரன், அவனுடைய ஆட்சி இருக்குது, அப்படியேற்பட்ட ஆட்சி, அது மாதிரி ஒரு வாழ்க்கை. அவன் அவ்வளவு கோடி தபஸ் பண்ணானே, அதனுடைய பலன் எப்படி இருக்கணும் பாருங்க. ஒருத்தன் செய்யற தபஸ் நல்ல வழிக்கு பயன்படுத்தினான்னு அவனை உச்சத்துல விட்டுரும். ஏங்க ஒண்ணும் இல்லைங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், 60 வருஷம் 70 வருஷம் உழைக்கிறோம், நம்ம பேங்க் லாக்கர்ல எவ்வளவு நகை எவ்வளவு பணம் எவ்வளவு முடியுமா சேர்த்துக்கலாம், ஒரு நிமிஷத்துல செலவு பண்ணிட்டு போயிடலாம், செலவு பண்ணிடலாம், எப்படி இருந்தாலும் அது ஒரு நாள் செலவு பண்ணிடுவோம். அருளை இப்ப சஷ்டி விரதம் இருந்து நீங்க சேர்க்கிற அருள், பிறரை வாழ்த்துவதனால் உங்களுக்கு கிடைக்கிற அருள், நீங்க இருக்கிற நல்ல புண்ணியங்களால உங்களுக்கு கிடைக்கிற அருள், ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு அருள் உண்டு. தீவினை செய்தீங்கன்னா தீய அருள் கிடைக்கும், தீய பாவம் கிடைக்கும், நல்லது செய்ய செய்ய அருள் கிடைக்கும். ஆண்டவனை நோக்கி நீங்க பயணம் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அருள் எல்லாம் சேர்ந்ததுன்னு வச்சுங்களேன், எவ்வளவு செலவு பண்ணாலும் தீராது. பொருள் செலவாயிடும், அருள் செலவாகாது, சத்தியமான உண்மை.
அதை பிறருக்காக இன்னும் செய்தீங்க, தனக்கு அந்த அருளை தனக்கு பயன்படுத்திக் கொள்ளாம அடுத்தவங்களுக்காக செய்யும் பொழுது அது அதிகரித்து கொண்டே வருமே தவிர அதுக்கு என்னைக்கும் அழிவு கிடையாது. ஆண்டவனால பெறக்கூடிய அருள் அழியவே அழியாது. பொருள் ஒரு நாள் அழியும், அருள் அழியாது. அருளை நோக்கி பயணப்படுபவன் என்னைக்கும் தோத்ததா சரித்திரம் கிடையாது. பொருளை நோக்கி பயணப்படுவன் எப்போ வேணாலும் சரிக்கு விழுவோம், என்ன வேணாலும் ஆகலாம், எந்த நொடியில எப்படி வேணாலும் போகலாம். வாழ்க்கையில நம்ம பொருள் தேடும் போது அருளையும் தேடலாம். அருள்னா என்னங்க, கண்ணு மூடி தவம் பண்றதே அருளா? கிடையாது. நீங்க அன்றாட வாழ்க்கையை தொடர்ந்து செய்யுங்க. உங்களுக்கு கண்ணுல படுற கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களால முடிஞ்ச ஒரு 2 ரூபா இது பசிக்கு காசா கொடுக்கறதோட உணவா கொடுத்தா இன்னும் சிறப்புன்றார் வள்ளலார். நான் சொல்லல, யாருன்னா காசு வாங்குறவங்க தான் தப்பா எடுத்துக்கூடாது. வள்ளலார் சொல்றாரு, நீ பணமா கொடுத்தீங்கன்னா அவன் எதுக்கு பயன்படுத்துவான்னு தெரியாது. அவன் பசின்னு துடிக்கிறானா அதுக்கு நீ உதவுடா, அதுதான் உனக்கு காப்பாற்றும். உன் கண் எதிரில் யாருன்னா கஷ்டப்படுறாங்களா, உங்களால முடிஞ்ச உதவி செய்ய. அந்த அருள் கிடைக்க போது அவன் முகத்துல சிரிப்பை பார்க்கும்போது இறைவனை பார்க்கலாம், உணரும் பொழுது தெரியும். அப்படி இந்த தேவாதி தேவர்கள் அந்த சூரபத்மன் பெற்ற அந்த தபஸுடைய வலிமை அங்க அவ்வளவு பிரகாசமா 1000 கோடி சூரியன் போல அவன் பிரகாசமா பிரம்மாண்டமான அறையில அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான். ஒரு பக்கம் தாரக, இன்னொரு பக்கம் சிங்கமுக, பானுகோப எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இந்த அறையில போனோடனே இவர் யாருன்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி முருகப்பெருமானோட அமைச்சர், நான் வந்து வீரவாக்கு தேவன் தூதுக்காக வந்திருக்கேன். உடனே என்ன பண்ணிருக்கணும், அப்படியாப்பா வா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிடணும். வீரவாகுவை அசிங்கப்படுத்துறதுக்காக அங்க ஆசனமே போடாம, நம்ம படையப்பா படத்துல நீலாம்பரி ரஜினிகாந்த் வந்த உடனே சேர்லாம் போடாதரா எடுத்துடுறா அப்படின்னு உடனே ரஜினிகாந்த் துண்ட ஒரு ஊஞ்சலை எடுத்து ஊஞ்சல் ஆடுற மாதிரி இவரு போன உடனே சேர்லாம் எடுத்துட்டு எதுவும் இருக்கக்கூடாது. அந்த காலத்துல செய்துட்டாங்க. இப்ப வர்றதெல்லாம் அங்க சூரம் செய்ததுதான். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாரு, எனக்கு ஆசனம் போடுறையா அப்படின்னு கவலை பண்ணல. இவருதான் வீரவாக்கு தேவராச்சா. முருகா அப்படின்னாரு. சூரனோட 6 மடங்கு அதிகமான ஆசனத்துல இவர் உட்காந்துட்டார். சூரன் அஞ்சல இதை பார்த்து, டேய் இந்த மாதிரி மாயா ஜனங்களை நான் அதை விட அதிகமா பண்ணுவேன்டா, எங்க அம்மாவே மாயா அப்படின்றான். ஆனும் அந்த அது இருக்கிறதுன்னு எவ்வளோ நிலை, எப்படியாற்பட்ட சிவபக்தனா இருந்தாலும் அந்த ஆணவம் வந்து அவனுக்கு விடல. டேய் உன்ன மாதிரி பல மாயை பண்றோம், எங்க அம்மாவே மாயா, நீ இந்த இதெல்லாம் காமிச்சா நான் பயப்பட மாட்டேன், உட்காரு, என்ன எதுக்காக வந்த அப்படின்றான். நீங்க செய்ததெல்லாம் தப்பு, நான் இனிமேல் தேவர்களை தொந்தரவு பண்ண மாட்டேன், தேவர்களை விடுவிச்சிடுவேன், நான் உண்டு என் வேலை உண்டு, நான் பாட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா இத்தோட முருகர் அப்படியே போயிடுவார். உனக்கு உயிர் தப்பும், இல்லைன்னா உன்னை கொல்வார், முருகர் கொல்வார். அவன் என்ன பண்ணணும், அப்படியா சரி அப்படின்னு ஒதுங்கிக்கணும். நல்லவன் தான் கேட்டுப்பான் தூதர். அவன் என்ன பண்ணிட்டான், அவன் ஏத்துக்கலாம் கூட பரவாயில்ல, முருகப்பெருமான அவ்வளோ அபாண்டமா பேசுறான். நட்சத்திரங்கள், வால் நட்சத்திரங்கள் எதுவும் பண்ண முடியாது, அதெல்லாம் சவுண்ட் வந்துட்டு தான் இருக்கும். அதனால அங்க போயிட்டு முருகப்பெருமான பத்தி அவன் சூரபத்மன் வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு, நான் எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி எம்பெருமான் கிட்ட வரவாங்கன, எவ்வளவு பெரிய ஆள் நானு, அவன் நேத்து பிறந்த பையன், இன்னும் பல்லு ஈறு கூட முளைக்காத குழந்தை என்ன வந்து கொண்டு விடுமா, இது என்னடா இது, எனக்கு எவனாலே அழிவு கிடையாது அப்படின்னு சொல்லி இன்னும் கர்வத்தோட ஆணவத்தோட பேசுறாரு. நீ நினைக்கிற மாதிரி அவர் வேற யாரும் கிடையாது, சாட்சாத் சிவபெருமானுடைய பையனே அப்படின்றார். சிவபெருமானுடைய பையனா அவனால என்ன எதுவும் பண்ண முடியாது, அவன் குழந்தை பையன், நான் அவங்க அப்பா கிட்டே வர வாங்கிட்டு வந்திருக்கேன், எனக்கு அழிவு கிடையாது அவங்க அப்பா சொல்லிட்டு எவ்வளவு எடக்கு மடக்கா பேசுறாங்க. இவருக்கு சரி கோபம் வந்துடுச்சு, நீ இப்படி பேசியிருந்தா உனக்கு அழிவே ஆகட்டும் சொல்லிட்டு வீரவாக்கம் சபிச்சுட்டு அந்த இடத்த விட்டு புறப்படுறாரு. புறப்பட்டு அந்த சரி தேவேந்திர வேலை விட்டானே அங்க போய் சிறையில போய் பாப்பொண்ணு போறதுக்கு முன்னாடி, இவர் உள்ள போறதுக்கு முன்னாடி ஜெயந்தனுக்கு கனவு வருது. போனுங்க சிவாயன், ஜெயந்தன் படுத்துட்டு இருக்காரு, கையை வெட்டி வெட்டி விளையாடினானுங்கன்னு சொன்னா இல்லைங்களா, கை வெட்டுவாங்க, துண்டா போய் விழும், மறுபடியும் வரும். அந்த வேதனையில அவன் வந்து படுத்து மூர்ஜையை கிடக்கிறான். அப்படி மயங்கி விழுந்து கிடக்கும் போது அவனுடைய கனவுல 6 முகம் கொண்ட ஒரு குழந்தை பாலகனா கனவுல தோன்றி, உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் ஒழிந்தது மகனே, நீ அவதிப்பட்டதெல்லாம் தீர்ந்தது, நீ ஒரு கவலையும் படாத, என்னுடைய முகத்தை நான் உனக்கு காமிச்சிருக்கேன், நான் வந்து அவங்களை காப்பாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சிறார். என்னுடைய வீரபாகு வருவார், உனக்கு ஆறுதல் சொல்வார், நீ கவலைப்படாத, நான் வந்ததுடைய இலக்கணம் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறார். இங்க வீரவாகு வந்து போய் அவருக்கு சொல்லலாம், ஜெயந்தனை பார்த்துட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு வந்த சொல்றதை போய் சொல்லலாம்னு போறார். போகும்பொழுதே இவர் எழுந்து வணங்குறாரா, வீரவாகு தேவரே வருக வருகன்றான். வீரவாகு ஆடி போயிட்டார். என்னடா இது,
நான் இப்பதான் இந்த வீரமகேந்திரபதிக்கே முதல்ல வரேன், இவர் பாட்டுன்னு சிறையில இருக்கிறாரு, என்னுடைய உருவத்தை கண்டவனே வீரவாகு தேவரே வருக வருகின்றானே, இவருக்கு எப்படிடா தெரியும்? எப்படிப்பா உனக்கு தெரியும்? நீ தானே ஜெயந்தன் தேவேந்திர மக? ஆமாங்க. உனக்கு எப்படி தெரியும் என் உருவம் அப்படின்னாரு. இல்லங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வழியில படுத்து துடிச்சு நின்ன என் கனவுல யாரோ ஒரு முருகரா கனவுல வந்து 6 முகத்தோட காட்சி கொடுத்து என்னுடைய பக்த என்னுடைய அன்பன் வருகிறான், உனக்கு இனிமேல் ஒரு குறையும் இல்லைன்னு சொன்னாருங்க. அப்பதான் வீரவாக வெட்கி தலை குனிஞ்சாராம். முருகருக்கு தெரியாத ஒரு காரியத்தை செய்யலான்னு வந்தோம், ஆனா நம்ம வந்து சொல்றதுக்கு முன்னாடி முருகன் வந்து அவனுக்கு சொல்லி தெரிவிச்சுக்கிறாரே, எம்பெருமானுக்கு தெரியாத ஒரு காரியம் செய்ய முடியுமா? ஆஹா முருகா அப்படின்னு ஆனந்தப்பட்டு ஜெயந்தனுக்கு அருளாசி சொல்லிட்டு இவர் போயிட்டார். வந்துட்ட பின்னாடி முருகர் கேட்கிறார், என்ன ஆச்சு, போர்னா தூது பல்லனா அப்படின்னு கேட்கிறார். இல்ல முருகா, அவன் ரொம்ப ஆணவத்துடைய உச்சகட்டத்துக்கு போயிட்டான். நாம போய் சொல்ற தூதுக்கு இலக்கணமே கிடையாதுங்க. அவன் கேட்கறதா இல்ல, அவன் இன்னும் அதிகமா பாவத்தை சேர்த்துக்கிறான தவிர அவனுக்கு அழிவை தவிர வேற எதுவும் கிடையாது. இப்ப போர் நடத்த வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன பின்னாடி முருகர் வந்து சரி அதுதான் இறைவனுடைய கட்டளைன்னா அப்படியே ஆகட்டும்ன்றார். நாளையில இருந்து போர் அப்படின்ட்டார். முதல்ல போருக்கு இவர் என்ன பண்றார், வீரவாகு நான் போய் வரேன்னு சொல்றார். அங்கிருந்து நேரடியா சூரன் வரல, சிங்கமுகனுக்கு மட்டும் ஒரு பயம் இருந்தது. சூரன் கிட்ட போய் சொல்றான். சிங்கமுகம் மட்டும் போய், அண்ணா இத பார்த்தா சரின்னு படல, இவன் ஏதோ சிவபெருமானுடைய பையன் சொல்றாங்க, நம்ம ஆண்டவனும் வரம் கொடுத்தது ஞாபகப்படுத்தி பாருங்க, என்னுடைய சக்தி எல்லாம் வேற யாரும் அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை இது சிவபெருமானுடைய சக்தியாவே இருந்தா நம்மளுக்கு அழிவு வந்ததுன்னா அப்படின்றான். டேய் நீ சும்மா கடடா, உனக்கு அதெல்லாம் தெரியாது, உனக்கு பயம் வந்துடுச்சா அப்படின்றார் சூரபத்மன். இல்லன்னா அப்படி இல்லன்னா அப்படின்றார். இல்ல நீ கம்முனு. இவன் அதாவது கர்ம வினையில ஒவ்வொருத்தனுக்கும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். இப்ப போய்கிட்டே இருக்க, கீழே ஒரு பர்ஸ் கிடக்குது யாருதோ, அந்த பர்ஸ அப்படியே சுத்தி பாக்குறோம், யாருன்னா பாக்குறாங்களான்னு. இல்ல அப்படி தப்புன்னு எடுத்துக்கிறோம். சரி இதுல என்னதான் இருக்குது பார்த்தா 500 ரூபாவில ஒரு 5 நோட்டு இருக்குது. 500 ரூபாவில 5 நோட்டு இருக்குது. பார்த்த உடனே மனசுல டேய் இதுக்காக தானடா ஓடி ஓடி வேலைக்கு போறோம், 500 ரூபாய் கிடைச்சிது, அதுவும் 500 ரூபாய் கிடைச்சிருது, இப்படியே எடுத்துடலாமா அப்படின்னு ஒரு மனசு சொல்லும். டேய் இந்த 500 ரூபாய் இப்போ எடுத்துட்ட, இதோட 10 மடங்கு உங்ககிட்ட போவோமேடா, அப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னு உள்ள இந்த நோன்னு சொல்லும். இல்ல இல்ல அதெல்லாம் போடும்போது பாத்துக்கலாம், இப்ப கிடைச்சிருக்குதா, இதையும் எங்க போறது, பிள்ளையார் கோயில்ல போட்டு பாருது, அட போடா இது மாதிரி காசு கிடைக்குமா மறுபடியும் அப்படின்னு இன்னொரு மனசு சொல்லும். இந்த மக்கள் நான் சொல்லுவேன், டேய் தப்புடா அது மாதிரி செய்யாதன்னு சொல்லும். இது எல்லாருக்கும் நடக்குமா? காசு எடுக்கும் போது இல்ல, ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஒரு பக்கம் இப்படி சொல்லும், ஒரு பக்கம் அட போடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும். நம்ம என்ன பண்ணுவோம், மேக்சிமம் போடா பாத்துக்கலாம் அவரு தானே செலக்ட் பண்ணுவோம். அவரவர்கள் குணாதிசயங்கள் நல்வினையும் தீவினையும் வந்து அறிவுறுத்தும், உள்ளிருந்து ஞானம் அறிவுறுத்தும், எல்லாருக்கும் சொல்லும். அதுதான் நம்மளுடைய முக்கியமே. அதை நம்ம எதை எடுத்துக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு உயிவு. அந்த வழியில நம்ம போய்க்கு நிறுத்தணும்னு அர்த்தம். சூரபத்மனுக்கு அந்த சிங்கமுகம் வந்து நல்வினை மாதிரி, தாரகன் வந்து தீவினை மாதிரி. சிங்கமுகம் வந்து சொல்றான், டேய் அண்ணா அவனை பார்த்தா சரின்னு படல, நம்மளுக்கு வீழ்ச்சி அதிகமாயிடும் பழகுது, நம்ம விட்டு நம்ம உண்டு வேலை உண்டு, நம்ம இந்த காப்பாத்திட்டு போயினே இருக்கலாம், 108 யுகம் ஆளலாம் அப்படின்றான். தாரக சொல்றா, அட நீ சும்மா கடடா தம்பி, அண்ணா அவன் பேச்சை கேட்காத, அவன் பயந்தாங்கோலி பையன், நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு இவன் தாரக சொல்றான். சூரன் எதை எடுத்துக்கிறான், தாரகன் சொல்றதா எடுத்துக்கிறான். ஏன்னா அவன் போற பாதை தப்பான பாதை. உள்ள நல்வினை சொல்லும் போது அப்படியே கேட்டு அப்படியே டேக் ஓவர் பண்ணோம்னா நம்ம கரெக்டான பாதையில போறோம்னு அர்த்தம். இந்த நேரத்துக்கு அந்த 500 ரூபாய் யாருன்னா கோவில்லையோ இல்ல விட்டு போனவர்கிட்டயோ கொடுத்துட்டு வச்சுங்க, அதனுடைய பலாபலன் இன்னும் அதிகம். நீ அதை தூக்கி பரவாயில்ல இந்த நேரம் தான் பயன்படுத்தினா போச்சுன்னு எடுத்துட்டோம்னா அதுக்கான ஒரு நாள் நம்ம பணம் இழக்கவே தீரும் ஏதாவது ரூபத்துல. ஏற்கனவே நான் ஒரு வெள்ளி டம்ளர் கதை சொல்லியிருப்பேன். ஒரு வேளை இந்த பிறவில இல்லைன்னா கூட ஏதாச்சும் ஒரு பிறவில வாங்கிட்டு வராது, டபுளா வாங்குவார் கடவுள். அதனால எதை நம்ம செய்யறோமோ அது நம்மளுக்கு திருப்பி வரும். ஒரு பந்தை தூக்கி செவரில் அடிச்சா கைக்கு தான் வரும், திருப்பி செவர்லயே ஒட்டிக்காது. நல்வினையை தூக்கி அடிச்சா நல்வினை வரும், தீவினையை தூக்கி அடிச்சா தீவினை வரும். நம்ம எதை போடுறோமோ அதுதான் ரிட்டர்ன் வரும். அதே மாதிரி சூரபத்மனுக்கு தாரகன்னு சொல்றான், சிங்கமகன் சொல்றான். இவன் என்ன பண்றான், தாரகனுடைய பேச்சு எடுத்துக்கிறான். சரி போருக்கு ஆயத்தமாயாச்சு, நாளைக்கு போர், பானுகோபன் அனுப்புன்றான். பானுகோபன் போறான், யாரு சூரனுடைய பையன் போறான். அங்க வீரவாகு வரார். வீரவாகு முதல் நாள்
சாதாரண ஆளா இருப்பான்னு சொல்லிட்டு பானுகோபன் என்ன பண்ணிட்டான், எந்த ஒரு பயன்படுத்திக்கல, அதிகமான ஆயுதங்களை பயன்படுத்தல. இவர் போறார், வதம் நடக்குது. வீரவாகு அவரை வீழ்த்துற கண்டிஷனாவது தப்பிச்சு ஓடி வந்துடுறான் பானுகோபன். பானுகோபன் வந்துட்டு பின்னாடி இத மாதிரி இல்ல, அவங்க ஆளுங்கள்லாம் பார்த்தா கொஞ்சம் பயங்கரமான ஆளா தெரியுறாங்க, நான் என்னமோ ஏதோ ஆயுதங்கள்லாம் அதிகமா எடுத்துட்டு போனா பயங்கரமான பலசாலிகளா தெரியுறாங்க, நாளைக்கு என்னுடைய பிரம்மாஸ்திரத்தை கொண்டு போறேன், எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றான். பிரம்மா கிட்ட ஏற்கனவே வாங்கிட்டான்னு சொன்ன இல்லைங்களா அஸ்திரம், அதை பயன்படுத்தி மறுநாள் போர்ல வீரவாகுவ கடல்ல கட்டிடுறான். வீரவாகு எவ்வளவு போராடுறாரு, முடியல, மாட்டிக்கிட்டார் வீரவாகு. முருகர் பின்னாடி அந்த வேலை விட்டு அந்த காப்பாத்துறதா கணக்கு. அப்போ ஆனா இன்னும் ஒருத்தரையும் அங்க பக்கம் கொள்ளல. அப்ப வீரவாகு சொல்றார், நான் பானுகோபனை அழித்தால் தவிர முருகன் முகத்துல முழிக்க மாட்டேன்ட்டார். வீரவாகு சபதம் எடுத்துக்கிறார், பானுகோபனை நான் அழிச்சாதான் முருகர் முன்னாடி போய் நிப்பேன், இல்லன்னா நான் என்னோட முருகன் பக்கம் போக மாட்டேன்னு சொல்லிட்டார். அது வரையிலும் முருகரை பார்க்காத இருந்து மறுநாள் போர்ல பானுகோபனை வீழ்த்தி அதுக்கப்புறம் வெற்றி திலகத்தோட முருகர் முன்னாடி நிக்கிறார். முருகா, நான் பானுகோபனை வீழ்த்திட்டேன். முருகர் கட்டி தழுவி சொல்றார், மகனே, தம்பி, நான் ரொம்ப ஆனந்தமா இருக்கேன், என்னுடைய வேலையை நீ பார்த்துட்ட, உனக்கு என்ன பரிசு வேணும் கேள், நான் தரேன்றார். பெரிய மனுஷன்னா அதான், ஒரு செயலை செய்துட்டு வந்தோடனே உற்சாகம் தரணும். வா தம்பி, உனக்கு என்ன பரிசு வேணுமோ கேளுனா. பக்கத்துல 2 பையன் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். யாரு? குபேரனும் இந்திரனும். எங்கடா இவன் இந்திர பதவி கேட்டுருவானோ அப்படின்னு ஒரு பையன். இவன் என்ன, நம்ம கஜானாவை காலி பண்ணிடுவானோ, எனக்கு மொத்த செல்வத்தையும் கொடுனா. இவனுக்கு 2 பேருக்குள்ள ஒரு பயம், இவன் என்ன கேட்க போறானோ தெரியலையே அப்படின்னு. வீரபாகு கேட்டார், ஆண்டவனே, உன்னுடைய அருள் என்றும் எனக்கு கிடைக்க அருள்க அப்படின்னு விழுந்தார் காலில். முருகர் விடல, அது போனா போகட்டும், என் அருள் உனக்கு எப்பயும் உண்டு, உனக்கு வேற என்ன வேணும் கேளுனா. இவனுக்கு 2 பேரும் மறுபடியும் பார்த்தாருங்க. அவன் தான் ஆனான்றான், இவன் விடுவானா, இவன் மறுபடியும் என்ன வேணும்னே கேட்கறானே, இவன் என்ன பையன், நம்ம பதவி பிடியும் கொடுக்கறதுலயே ஒரு குறியா இருக்கான். அப்படி இவங்க 2 பேரும் உள்ள பயப்படுறாங்க. அப்ப மறுபடியும் கேட்கிறார், உனக்கு என்ன வேணும் கேளுன்றார். வேற எதுவும் வேண்டாம் என்று நினைக்கவே எனக்கு அருள் கொடுங்கன்றார் மறுபடியும். முருகர் அசந்து போயிட்டார். நம்மால் என்ன பண்ணுவான், எதனா ஒரு பரிசு தரணும்ட்டு நம்மளுக்கு கிட்ட எது பயன்படாதோ அதை தூக்கி நாங்க இன்னொருத்தனுக்கு கொடுப்போம். நிறைய பேர் வீட்டு நவராத்திரி கொள்ளு வச்சுட்டு இந்த ரவிக்க துணி இருக்கும், ஜாக்கெட் வீட்டு, அது எதுவுமே நம்மளுக்கு அளவு பத்தாதோ அதை பார்த்து எடுத்து வச்சுட்டு வரவங்க கிட்ட 2 வெத்தலை பாக்கு தாம்பளம், ஏமா வாங்கம்மா சுபங்களி தாயே, இந்தாங்க எங்க வீட்டு வந்ததுக்கு உங்களுக்கு இந்த ரவிக்க துணி அப்படின்னு கொடுப்போம். அந்த அம்மா அங்க வாங்கி போய் பிரிச்சு பார்த்தா இது நம்மளுக்கு பயன்படுத்த முடியாது, நம்ம வீட்டு வச்சப்போ நம்ம வீட்டு வேற ஒரு பண்டிகை வந்தா இன்னொரு பொம்பளைக்கு கொடுப்போம். இன்னொருமா சுபமங்கலி தாய் வரும்போது அவங்களுக்கு இந்த அம்மான்னு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி, இப்படியே ரொட்டேஷன்லயே தெரியும் எது நமக்கு பயன்படாதோ அதை கொடுப்போம். உண்மையான பரிசு எதுன்னா எது நமக்கு பயன்படுகிறதோ அடுத்தவனுக்கு அது தேவைப்படுமோ அப்படின்னு பார்த்து தர்றதா சத்திய பரிசு. ஒருத்தர் வேஷ்டி கொடுத்தாரு, அப்படிதான் அவருடைய நண்பருக்கு பார்த்து ஒரு வேஷ்டி வாங்கிட்டாரு. நாளைக்கு அவருக்கு கொடுத்தே ஆகணும்ட்டு ஒரு வச்சிருந்தார் நண்பர். நாளைக்கு பிறந்த நாள் அவனுக்கு ஒரு பரிசு கொடுத்துருவோம்னு சொல்லி வந்தா மறுநாள், டே நண்பா, உனக்கு பிறந்த நாள், இந்தடா வேஷ்டி, இந்தா வச்சுக்க நல்லா கட்டிக்க அப்படின்னு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு திருச்செந்தூர் போனாலும் சரி, பழனி போனாலும் சரி, இதெல்லாம் சினிமாவுக்கு போனாலும் சரி, அவர் கட்டின நான் கொடுத்த வேஷ்டி தானே அது, நான் கொடுத்த வேஷ்டி தானடா அது, ஆமா அந்த சைட்ல அந்த 2 ஜரிகை வச்சு வருமே அந்த வேட்டி நான் கொடுத்தது தானே. இந்த பொருளை நான் இப்போ அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்துருன்னு வச்சுக்கங்களேன், இது அடுத்த நொடியே அவனுக்கு சொந்தம். என் கையை விட்டு அப்படின்னு மாறி நான் அர்ப்பணம் பண்ணிட்டான், அது எண்ணிதுன்ற நினைப்பே வரக்கூடாது. அதுதான் கொடுத்ததுக்கு இலக்கணம். நீ இதை கொடுத்துட்டு 32 நாள் கழிச்சு வரும் போதும் 600 நாள் கழிச்சு பார்க்கும் போதும் இது எண்ணிதானே இன்னும் நீ அவனுக்கு கொடுக்கலடா. ஏதோ கை ரூபமா நீ மாத்தினே தவிர உன் மனப்பூர்வமா நீ அதுக்கு தரலன்னு அர்த்தம். முருகப்பெருமான் அப்படிதான் கேட்கிறார், உன் மனப்பூர்வமா நான் உனக்கு என்ன வேணும் கேள்றா தரன்றார். இவன் எதுவுமே வேணான்றத கொடு முருகா, அந்த மனம் கொடு முருகான்னு காலில் பண்ணிக்கிறார். உடனே கட்டி தழுவி வீரவாக அணைக்கிறார். மறுநாள் போருக்கு ஆயத்தமாறாங்க. அப்ப தாரகனை அழிக்கணும். தாரகன் தான் முதல் கோட்டை மாதிரி. வீரமகேந்திரபுரிக்கு எல்லை பாதுகாவலனே தாரகாசுரன் தான். ஏங்க, கடவுள் யாரையும் அழிக்கணும்னு இல்லை. இதுதான் சூரசம்ஹாரத்துடைய தத்துவம். முதல்ல கவனிச்சுக்கணும். சூரன் அவன் அழிச்சாரு இவன் அழிச்சாருன்னா நம்மளுக்கு இந்த காலத்துல தேவையில்லாத விஷயம். ஆனா தெரிஞ்சுக்க வேண்டியணும், சூரன்றது யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எதனால சாமி அழிக்கிறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். 6 சூரன் 6 வதம் எதனாலங்க இது? நம்மளுக்கு அந்த சூரபத்ம, ஆரக, சிங்கமுகம் இதெல்லாம் என் பேர் ஞாபகம் எல்லாம் கவலையப்படாதீங்க, பேர்லாம் தேவையில்லை. நம்மளுக்கு தத்துவம் அது கிடையாது.
நம்ம என்ன பண்றோம், கதையை எடுத்துக்கிறோம், தத்துவத்தை விட்டுறோம். 6 நாளா நான் பேசுறேன் இல்லைங்களா, இதுல இருக்க கதையை எடுத்துக்கிறதுக்கு. அது எதுக்காக கதை சொல்றேன்னா, அடுத்த சத்திய வாக்கு சொல்லும் போது எடுத்துக்கணும். நம்ம மனசுல கதை மட்டுமே பதிய வச்சுக்கிட்டு அது தத்துவத்தை விட்டுறக்கூடாது. சூரசம்ஹார தத்துவம் என்னன்னா, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சாரியம் என்று சொல்லக்கூடிய 6ம் எல்லா மனுஷர்கிட்டே இருக்கு. இந்த 6 தான் சூரன். சரி, கடவுள் ஏங்க அழிக்கிறான்? ஒண்ணும் இல்லைங்க, 2 குழந்தை இருக்குது, எனக்கு 2 பசங்க இருக்காங்க. ஒரு பெரிய பையன், ஒரு சின்ன பையன். பெரிய பையன் உடம்பு சரியில்லை, ஜுரத்துல படுத்துட்டு இருக்கான். சின்ன பையன் விளையாடவா 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 அப்படின்னு கூப்பிடுது. இல்ல, என்னால முடியல, நான் படுத்துக்கிட்டு இருக்கேன், படுத்துக்கிறேன். சின்ன பையன் என்ன பண்றான், அவங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு எதுனா தண்ணி எடுத்துட்டு வந்து தலை மேல ஊத்திக்கிறது, மாத்தி மாத்தி. தெருவுல இருந்து ஒரு பக்கெட்டில அவனால முடிஞ்ச அளவு தூக்கின்னு வந்துட்டான் தண்ணி. தூக்கின்னு வந்து அண்ணா வா விளையாடலாம் அப்படின்னு தலையில தண்ணி ஊத்துறான். அப்பாவோ அம்மாவோ பார்த்தா என்ன பண்ணுவான், இங்க வாடான்னு காதை பிடிச்சி திருவி முதுகுல 2 போடு போடுவோம் இல்லையா. அப்ப அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ பெரிய பையனோ சின்ன பையனுக்கோ பாகுபாடு இருக்குமா? இவன் பெரிய பையன், இவன் தான் எனக்கு பிடிக்கும், சின்ன பையன் இவனை பிடிக்காது, நீ அவன் தலையில தண்ணி ஏண்டா ஊத்தணும் உதைப்போமா? எதுக்கு உதைப்போம்? அதாவது எளியவனை வலியவன் தாக்கும் பொழுது எளியவனுக்கு இறைவன் துணை நிற்பான். முடியாத குழந்தைய முடிகிற குழந்தை தொந்தரவு பண்ணா இந்த மாதிரி செய்யக்கூடாதுடா அப்படின்னு தண்டிப்போம் இல்லையா. அதுதான் சம்ஹார தத்துவம். ஆண்டவனுக்கு தேவர்களும் ஒண்ணுதான், அசுரர்களும் ஒண்ணுதான், தன்னுடைய கண்கள் தான். நம்மளுடைய அது கண்ணால குத்தினா அவரை குத்தினா மாதிரி. ஆண்டவனுக்கு தேவர்களுக்கும் தேவரும் நம்ம குழந்தைகள் தான், அசுரர்களும் நம்மளால ஆண்டவனால படைக்கப்பட்ட உயிர் தானே எல்லாம். அசுரர்களும் நம்ம தான். ஆனால் இந்த எளியவனை வலியவன் தாக்கும் பொழுது வலியவனை இறைவன் தாக்குவோம். அதுதான் அவனை திருத்தறதுக்காக அந்த செயல். அது மாதிரி ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் காமம், குரோதம், லோபம், மதம், மாச்சாரியம் என்று சொல்லக்கூடிய அந்த 6 விதமான தீய குணங்களை அழிப்பதுதான் சூரசம்ஹார தத்துவம். ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் காமம் இருக்கு, கோபம் இருக்கு, லோபம் இருக்கு, மோகம் இருக்கு, மதம் இருக்கு, மாச்சாரியம் இருக்கு. மதம்னா நம்ம சைவம் சமயம் அந்த மதம் இல்ல. மதம்ன்றது வெறி. அது ஒரு மாதிரியான மதம் பிடிச்ச யானைன்னு சொல்றோம் இல்லையா, ஒரு மாதிரி வரும். காமம் தெரியும் எல்லாருக்கும். கோபம் ஒரு மனுஷங்கள்ட்ட கூட இல்லாத இல்லை. கோபம் எல்லாருக்கும் தெரியும், யாரும் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. காமம், கோபம், லோபம்ன்றது ஒரு பேராசை மாதிரி. மதம், ஆச்சரியம்ன்றது அந்த வயிற்றுலயே வச்சுக்கிறோம் இல்லையா, அவனை ஒரு நாள் பாருங்க அப்படின்றோம் இல்லையா, அந்த மாதிரி எண்ணங்கள் தான். அந்த 6மே நம்ம ஒவ்வொரு கிட்ட இருக்கிறது. அந்த 6த்தையும் நம்ம எப்போ அழிக்கிறோமோ அப்போ இறைவன் கிட்ட போயிடும். சூரசம்ஹாரத்துடைய தத்துவம் இதுதான். இப்படி தாரகன், சிங்கமுக போட்டா போட்டி போட்டு வராங்க. முருகரால மாண்டு போறாங்க. முருகர் வேலாயுதத்தை பயன்படுத்தி தாரகனை அழிக்கிறார். அதுக்கப்புறம் சிங்கமுகன் வரான். சிங்கமுகன் சூரன் கிட்ட என்ன சொன்னான், அண்ணா அவர் பார்த்தா தெய்வமா தெரியுது, அவர்கிட்ட போகாதீங்கன்னு சொன்னா. ஆனா சிங்கமுகனும் கடைசியில என்ன பண்ணிட்டான், முருகருக்கு எதிராக ஆயுதத்தை தூக்குறான். அப்ப அங்க அவன் பேசி என்ன பயன்? பயன் இல்லாத போச்சு. முருகர் எதிரில் ஆயுதத்துக்கு முன்னாடி முருகர் அவனையும் குளிச்ச ஆயுதம், முருகர் வேலாயுதத்தை தாரகனுக்கு பயன்படுத்தினார். இவன் சிங்கமுகத்துக்கு குளிச ஆயுதம்னு ஒரு ஆயுதம், அதை வச்சு பயன்படுத்தி சிங்கமுகன் அழிக்கிறார். இறுதியா சூரபத்மன் அப்பயாவது திருந்திடலாம். அடடா, இப்போ இவர் பார்த்தா பயங்கரமான பெரிய ஆளா தெரியுது, அழிவே இல்லைன்னு சொன்ன நம்மளுக்கும் அழிவை தராரு. அப்போ இப்ப நம்ம போற பாதை தப்பு, இதோட நம்ம திருந்திக்கலாம், தேவர்களை சிறையில இருந்து விடுவிச்சுட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துக்கலாம். சூரனுக்கு எண்ணம் வரல. சரி, நம்ம போரிடுவோம், அவனை வென்று காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சூரன் மறுநாள் போருக்கு வரார். சூரபத்மன் போருக்கு வரும்பொழுது முருகர் அங்கிருந்து எதிரில் நிற்கிறார். பார்த்த உடனே அவன் ஆயுதத்தை பயன்படுத்திய முன்ன கை 2ம் அவனை வணங்கா போகுது. முருகா முருகான்னு அவனை அழியாம சூரனை வணங்குறான். எவ்வளவுதான் கெட்டவனா இருந்தாலும், இப்போ இந்த காலத்து கட்டக்குள்ள ஒருத்தன் எவ்வளவுதான் கெட்டதா இருந்தாலும் அவனுக்குள்ளேயும் நல்வினை உண்டு, நல்ல எண்ணங்கள் இருக்கும். ஒருத்தன் எவ்வளவுதான் நல்லவனா இருந்தாலும் 100% நல்லவன் எவனையும் சொல்ல முடியாது. அவனுக்குள்ள ஒரு சின்ன கெட்ட பழக்கம் இருக்கும், கெட்ட குணம் இருக்கும். 100% கரெக்டான ஆள் யாரையும் சொல்ல முடியாது. இறைவன் ஒருவன் தான் அது. மற்ற இறைவனால் படைக்கப்பட்ட உயிர்களாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், யாருக்கா இருந்தாலும் கொஞ்சம் கெட்ட இருக்கும், நல்ல கெட்டவனா இருந்தா கொஞ்சம் நல்லது இருக்கும். அதனாலதான் உயிரை அழிக்கும் பொழுது நம்மளுடைய ஆத்மா எமன் அழைச்சிட்டு போகும்போது, ஆத்மா பாவமே செய்திருந்த ஆத்மா வந்தா முதல்ல சொர்க்கத்தை போய் அனுபவிச்சுக்கும். எவ்வளவு காலகட்டம்
அந்த சொர்க்கத்தை அனுபவிக்கணுமோ மறுபடியும் அது வந்து போயிடும். நீ புண்ணியமே பண்ண ஆத்மா வந்தாலும் முதல் போன உடனே கேட்பாங்க. யமலோகத்துல யம தர்மராஜா கேட்பார், டே உன்னுடைய புண்ணிய கணக்கு இவ்வளோ, பாவ கணக்கு இவ்வளோ, நீ முதல்ல எதை அனுபவிச்சுக்கிற, புண்ணிய கணக்கு அனுபவிச்சுக்கிறியா பாவ கணக்கு அனுபவிச்சுக்கிறியான்னு கேட்பார். இது நடக்கிற கதை சித்திரகுப்த கதையில உண்டு. கதை வெளியே போயிட்டு வந்துடலாம். அந்த கதையில சித்திரகுப்தன் இருந்தாரு. அவருக்கு ஒரே பக்தன், பூலோகத்துல வாழ்ந்தவன். அவன் கெட்டதையே செய்துட்டு வந்தான் காலம் முழுக்க. ஆனா டெய்லி சித்திரகுப்தாய நமன் வணங்கிட்டு வந்தான். இது கந்த புராணம் கிடையாது, இது வேற கதை. தெரிஞ்சுக்கணும், இது வாழ்க்கைக்கு தேவையான கதை. சித்திரகுப்தாய நமன். அவன் சிவனை வணங்கல, முருகனை வணங்கல, காளிய வணங்கல, அம்பால வணங்கல, பெருமாளை வணங்கல. சித்திரகுப்தனை மட்டும் வணங்கினா ஏண்டான்னா அவர் வளரும் போது அவங்க தாத்தா சொன்னாராம், டேய் நீ கெட்ட பழக்கமே பண்ணின்னு இருக்க, நீ செய்யறதெல்லாம் சித்திரகுப்தன் நோட் பண்ணிக்கிறான், உன்னை ஒரு நாள் அவன் உண்டில்லன்னு பண்ணிடுவான் அப்படின்னு சொன்னதுனால, ஐயோ நம்ம கெட்டது பண்ணாலும் சித்திரகுப்தனை கணக்கு எழுதுறான், அவனை வணங்கிட்டா நம்ம கணக்கை மாத்தி எழுதுறான், இவனுக்குள்ள ஒரு கற்பனை பண்ணிட்டு ஓம் சித்திரகுப்தாய நம, எந்த தப்பு வேணாலும் பண்றது, தப்பு செய்துட்டு ஓம் சித்திரகுப்தாய நம பண்ணிடும். அவனுக்கு இன்னும் ஒரு கணக்கு சொல்லணும். யமதர்மராஜா லிஸ்ட் எடுக்கிறார், டேய் யார் யாருக்கு முடியுதுன்னு. அந்த பூலோகத்துல அந்த பாவிக்கு முடியுது கணக்கு. இன்னும் ஒரு 10 நாள்ல அவன் கணக்கு முடியும் போது ஓட்ட திருப்பி பாக்குறான், அந்த பாவி அவன் ஒருத்தன் தான் பூலோகத்துல என்ன கும்பிட்டு கிடந்தான், அவனையும் கூப்பிட்டு என்ன கும்பிடறதுக்கு யாருங்க இருக்கிற, இன்னும் 10 நாள் தான் இருக்குது, அவனை எப்படி நம்ம என்ன பண்றதுன்னு தெரியலையே, நம்மள வேற வணங்கிட்டான், நாளைக்கு ஒருவேளை அவன் இங்க வந்து துன்பப்பட்டானா நாளைக்கு சித்திரகுப்தரை கும்பிட்டு பயன் இல்லைன்னு பூலோகத்துல எல்லாம். அப்போ நம்மளுக்கு இவனுக்கு ஒரு உபகாரம் பண்ணி ஆகணும், என்னடா பண்றதுன்னு யோசிச்சார் சித்திரகுப்தன். பூலோகத்துக்கு வந்தார், ஒரு மானிட ரூபம் தாங்கினார். போனா போயிட்டு, டேய் வர்றா, எனக்கு முக்காலமும் தெரியும், நான் ஒரு மனுஷன் தவம் பண்ணி எனக்கு தெரியுது, எதிரில் யார் வந்தாலும் அவங்களுடைய ஆயுட்காலம் எனக்கு தெரிஞ்சிடும், ஏதோ ஒன்னு பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சு, இன்னும் உனக்கு 10 நாள் தான்டா ஆயுசு, இது வரலும் நீ உன் காலம் முழுக்க ஒரு புண்ணியம் கூட லிஸ்ட்ல இல்ல, நான் முக்காலம் உணர்வே நான் சொல்றேன். இன்னும் சித்திரகுப்தன் சொல்லிக்கல, அவர் சொன்னா இங்கேயே அவன் தீர்த்துட்டான். என்ன சொல்றாரு, எனக்கு உன்னை பத்தி தெரியும், இன்னும் 10 நாள் தான் உன் ஆயுன்னு, நீ என்ன பண்ணு, நான் சொல்றதை மட்டும் செய்யடா, அந்த 10 நாள்ல உனக்கு நான் பாத்துக்கிறேன் மத்தத அப்படின்னு சொல்றாரு. சரி என்னங்க பண்ணணும்னு கேட்டான். ஒண்ணு இல்ல, உனக்கு 10 நாள் தான் ஆயுசு, அதுக்குள்ள நீ என்ன பண்ற, உங்க ஊர்ல ஒரு குளம் தோண்டிடு, ஒரு குளத்தை தோண்டிடு, நான் பாத்துக்கிறேன் மத்ததான்னு சொல்லிட்டாங்க. இவன் நான் நினைச்சான், இது ஒருவேளை சும்மா இருக்குமோ, நம்மளுக்குள்ள 2 வருவேன், நல்வினை தீவினை, அந்த ஆள் எவனோ பைத்தியக்காரன் சொல்லிட்டான் அப்படின்னு தோணும். இல்லடா ஒருவேளை அது உண்மையா இருந்தா உயிர் விஷயம்டா அப்படின்னு சொல்லுது. இவன் என்ன பண்ணா, அந்த நேரம் சரி ஒருவேளை அவர் சொன்னது உண்மையா இருந்தா என்ன பண்றது, பள்ளத்தை தான் தோண்டிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு 10 நாளா ராப்பகலா தூக்கம் இல்லாத சாப்பாடு இல்லாத குளத்தை வெட்டிட்டான். குளத்தை வெட்டி அப்படி கட்டப்பாறையை போடுறான். 10வது நாள் நேரம் முடியுது, ஏமா தூக்கிட்டான் பாசக்கயிறுல, வந்து முடிஞ்சது அவர் கதை. மேல போயாச்சு, யமதர்மராஜா முன்னாடி கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போய் நிறுத்தின உடனே சித்திரகுப்தாய நமன் அங்க போய் நிற்கிறான். இவரு ஓலைச்சோடைய பார்த்துட்டு, மகனே வந்துட்டியடா, உனக்கு நான் எப்படிடா உதவுவேன் அப்படின்றாரு. என்ன ஆகுது, குளம் வெட்டியாச்சு, மேல வந்துட்டான். அந்த குளம் வெட்டதுனால கொஞ்சோண்டு அதுல கொஞ்சம் தண்ணி வர ஆரம்பிச்சு, அதுல இருந்து கொஞ்சம் தண்ணி வர ஆரம்பிச்சு. அங்க என்ன பண்ணாரு, யமதர்மராஜா கேட்டாரு, ஏன்பா அப்படின்றதுக்குள்ள அந்த கொஞ்ச நேரத்துல ஒரு பசுமாடு வந்து அந்த தண்ணியை குடிச்சிச்சு. தாகமா வெயில்ல சுத்தி இந்த பசுமாடு அந்த வந்து தேங்கி இந்த தண்ணியை கொஞ்சம் குடிச்சிச்சு. யமதர்மராஜா அவனை கூப்பிட்டு, டேய் இவனை நிறுத்து அப்படின்னாரு. முன்னாடி நிறுத்தினார். டேய் இவனுடைய சித்திரகுப்தா, இவன் கணக்கேடு என்ன, ஐயா 2 நாழிகை தான் இவனுக்கு சொர்க்கம், 2 நாழிகை. அந்த பசுமாடு தண்ணி குடிச்சதுனால இவன் ஆயுள்ல அவன் செய்த புண்ணியாதான், ஒரு பசுமாடு ஒரு வாய் தண்ணி குடிச்சது, அவ்வளவுதான். 2 நாழிகை இவனுக்கு சொர்க்கம் ஐயா, மீதி நேரம் எல்லாம் இவனுக்கு நரகம் அப்படின்னாரு. சரி டேய் யமதர்மராஜாக்காரு, டேய் நீ முதல்ல சொர்க்கத்துக்கு போறியா நரகத்துக்கு போறியா கேட்டாரு. இவன் சைட்ல இருந்து சொரணும் சித்திரகுப்தன். சொரண்டி, ஐயா டேய் இல்லடா அப்படின்னாரு. ஏன்பா முதல்ல நான் சொர்க்கத்துல இருந்துக்கிறேன்னு சொல்லிடு, 2 நாளைக்கு நான் சொர்க்கத்துல இருந்துட்டு அப்புறம் என்ன கூட்டு வந்து நரகத்துல வச்சிங்கன்னு சொல்லிடுறான் அப்படின்னாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணா, சரி சித்திரகுப்தன் இத்தனை காலம் கும்பிட்டோம், இந்த கடைசி ஆட்சியாவது அவர் பேச்சை கேட்போம்னு சொல்லிட்டு, ஐயா நான் முதல்ல சொர்க்கவாசமே அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்ட்டான். யார் அங்கே, இவனை அழைச்சு போய் சொர்க்கத்துல 2 நாளைக்கு விட்டு கூட்டுனாங்க அப்படின்னா. இவன் அங்க கூட்டும் போறதுக்குள்ள மழை கொட்டுன்னு கொட்டி குளம் ரொம்ப போச்சு.
அந்த ஊர்ல தண்ணிக்கே பஞ்சமா இருக்கிற மக்கள் என்ன பண்ணாங்க, குடம் குடமா தண்ணி எடுத்து போய் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அங்க இருக்கவங்க குளிக்க ஆரம்பிச்சான், துணி துவைக்க ஆரம்பிச்சான், போற வர மாடு எல்லாம் தண்ணி குடிக்குது, வண்டிக்காரெல்லாம் வண்டி வச்சு கழுவ ஆரம்பிச்சான். என்னென்ன பயன்படுத்துறமோ எப்படி எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. 2 நாளைக்கு 10 நாளைக்கு ஆச்சு, 10 நாளைக்கு 1 நாள் ஆச்சு, 1 நாள் 30 நாள் ஆச்சு. அப்படியே அவனுடைய ஆயுட்காலம் அதிகரித்து கொண்டே வந்துச்சு. திரும்பி இன்னும் நரகத்துக்கு வரலாம். இப்படி சொல்லி அந்த கதையை முடிப்பாங்க. வாழ்க்கையில நம்ம செய்யற புண்ணிய பலனுக்கு நேரம் உண்டு, அந்த கணக்கு உண்டு. அப்படி நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு புண்ணிய காலங்களை பயன்படுத்திட்டு வந்தோம்னா நம்மளுக்கான நேரங்கள் அதிகரிக்கப்படும். சொர்க்கவாசத்தை அனுபவிக்கலாம். சொர்க்கமும் வேணாம், எனக்கு நரகம் வேணாம், முக்தி வேணும்னா அதை நோக்கி அதை காட்டிலும் நம்மளுடைய வழி சீர்மையா இருக்கணும். எல்லாம் நம்ம கையில கொடுத்துட்டார் கடவுள். நீ இப்படி ஒன்னாலும் போய்க்கோ, அப்படி ஒன்னாலும் போய்க்கோ, உன் கையில ஒப்படைச்சிட்டார். வண்டி சாவியை கையில கொடுத்துட்டாரு நம்ம கிட்ட, நம்மளே ஓட்டின்னு போயினே இருக்கலாம். நம்ம என்ன பண்றோம், நம்ம வண்டி கரெக்டா ஓட்டல, எதிரில் வரவனை பார்த்து அவன் எப்படி ஓட்டுறான் பாரு, அவன் ஒரு ஆளா அவன். நான் வண்டி ஓட்டுறத சொல்ல வாழ்க்கையை சொல்றேன். அடுத்தவனை பத்தியே சிந்திச்சுட்டு வருமே தவிர நம்ம எப்படிடா போறோம், நம்ம போற பாதை கரெக்டா, நம்ம சரியானவனா அப்படி நம்மளை பத்தி நம்ம உள்முக பயணம் விடல. அதனால நம்ம போய் கரெக்டா சேர வேண்டிய இடத்துக்கு நம்ம சேர மாட்டோம். இப்போ இந்த நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கிற அந்த உள்முக பயணம் திருப்பணும்னா இந்த நான் சொல்லக்கூடிய இந்த 6 சூரன்கள் எல்லாருக்குள்ளயும் உண்டு. அந்த 6 சூரன்களை நம்ம எப்பொழுது சரிப்படுத்தி கொண்டு வருகிறோமோ அப்போ நம்ம இறைவனுடைய திருக்கரத்துல போய் சேர்ந்துருவோம். இறுதியா சூரபத்மன் போரிடுறான். முருகருக்கு தன்னுடைய பராசக்தி கொடுத்த வேலாயுதத்தை பயன்படுத்தணும்னு நினைக்கிறார். அவன் மாயாவுடைய பிள்ளை, வேற வேற ரூபம் எடுத்து வேற வேற மாதிரி மறைஞ்சிடறான். மேகமா வரான், தண்ணியா வரான், மண்ணா போய் ஒளிஞ்சுக்கிறான். மாறி 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 வர முருகன் அதுக்கேற்ற மாதிரி மாறி 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 போறார். கடைசியில ஒரு மாமரமாக நிக்கிறான். மாமரம்னா இப்படி இல்ல, தலைகீழ் மாமரமாக. எப்படின்னு பாருங்க, வித்தியாசமான கதை. எதனாலன்னா எல்லாருக்கும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சூரபத்மன் மாமரமா நின்னாருன்னு தெரியும், ஆனா தலைகீழ் மாமரமா நின்னாருன்னு கச்சியப்பர் சொல்றாரு. ஏன்டா அப்படி தலைகீழ் நின்னா? தலைகீழ் மாமரம் எப்படி? ஒவ்வொருத்தரும் தலைகீழ் மாமரம் தான். நம்ம எல்லாரும் தலைகீழ் மாமரம் தான். எப்படி சொல்றேன்னா, என் குழந்தைகளுக்கு நான் அப்பா, குழந்தைகளுக்கு நான் வேறு, எனக்கு எங்க அப்பா வேறு, எங்க அப்பாவுக்கு அவங்க அப்பா வேறு, அவங்க அப்பாவுக்கு அவங்க அப்பா வேறு. இது போய்கிட்டே இருக்கும். அப்போ கீழேந்து வளருதா, மேலேந்து வளருது. தலைகீழ் மாமரத்தை முருகன் வேளால் அழிச்சு பிரிச்சுட்டார்னா இதோட உனக்கு பிறவி கிடையாது. அந்த குடும்பம், அந்த தொடர்ச்சி, பிறவி தொடர்ச்சியே ஒண்ணு அதோட அழிக்கிறார்ன்றத அந்த ரூபமா சொல்றாருன்னு கச்சியப்ப சிவாச்சாரியார் குறிப்பிடுறார். சூரபத்மனுடைய வாழ்க்கையை வச்சு நம்ம வாழ்க்கையை அடங்கிடும், வேற ஒண்ணும் இல்லை. அப்படி சூரனுடைய அந்த மாமரத்தை 2ஆக பிளக்கிறார். பிளந்த பின்னாடி மயிலாகவும் சேவலாகவும் மாறிடுது. மறுபடியும் அது கொத்தறதுக்கு வருது. ஒண்ணுங்க சத்தியமான விஷயம், இந்த நிகழ்வு திருச்செந்தூர்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சஷ்டி அன்னைக்கு நடக்குது, இன்னைக்கு நடக்கும். சூரசம்மாரம் நேரடியா பார்த்தவங்க இருந்தா தெரியும். முருகப்பெருமான் ஜெயந்திநாதர்னு சொல்லுவாங்க. ஜெயந்திநாதர் தான் சூரனை வதம் பண்ண வருவார். சூரனை வதம் பண்ணும் பொழுது அவருடைய வேலாயுதம் போய் சூரனுடைய கழுத்துல பட்டு சூரனுடைய தலை துண்டாகிற மாதிரி ஐதீகம். அப்படி அவர் சூரனை வதம் பண்ணும் பொழுது கடல் சிவப்பு நிறமாக மாறும். நான் பார்த்திருக்கேன், 8வது படிக்கும் போது போயிருக்கிறேன் நான். இங்க எத்தனையோ பேர், நேத்து கூட ஒரு ஐயா நான் சொற்பொழிவில் இதை மறந்துடுறேன்னு தனியா கூப்பிட்டு சொல்லிட்டு போனார். இங்க ஒருத்தர் வந்திருக்காரா தெரியல, எனக்கு இருக்கிறீங்களா ஐயா? வரல, என்கிட்ட தனியா அங்க பார்த்து, ஐயா முக்கியமான பாயிண்ட் இது, மறந்துடாதீங்க, ஜனங்களுக்கு தெரியாது சொல்லுங்க. எனக்கு நினைவுல சொல்றேன். அவரும் பார்த்திருக்காரு போல. ஒரு நிமிஷம் அப்படி ரெட்டிஷா போகும். இன்னும் சூரனை வதம் பண்றதா ஐதீகம் திருச்செந்தூர்ல. அப்படி முருகன் சூரனை வதம் பண்றார். எல்லாரும் கேட்கலாம், ஏங்க திருச்செந்தூர்ல வதம் பண்ணாருன்றீங்க, அப்ப திருப்பூர்ல சூரசம்ஹாரம் பண்றாங்களே, திருப்பூர்லயும் சூரனை வதம் பண்ணாருன்னு சொல்றாங்க, திருப்பரங்குன்றத்திலயும் வதம் பண்ணாரு சொல்றாங்க. சூரனை 3 இடத்துல வதம் பண்ணாரு, 3 இடத்துலயே மாமரமா நின்னா அப்படின்னு கேட்போம். இதை நல்லா கவனிச்சுக்க வேண்டிய விஷயம். சூரபத்மனுக்கு அவன் மட்டும் இல்ல, ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் 3 குணங்கள் உண்டு. நான் சொல்லியிருக்கேன், ஆணவம், கண்மம், மாயைன்னு சொல்லக்கூடிய மும்மலங்கள் உண்டு. இந்த மும்மலங்கள் தான் ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கிற நான் சொன்ன 6ஐயும் உருவாக்குறது. இந்த ஆணவம், கண்மம், மாயை தான் காமம், மோகம், மதம், ஆச்சாரியம் எல்லாம் சொல்லக்கூடிய இந்த 6ஐயும் உருவாக்குறது
விதை எதுன்னா இந்த ஆணவம் கண்மம் மாயை தான். இது ஒவ்வொருத்தருக்கிட்டே இருக்குது. ஆணவத்தை திருப்பரங்குன்றத்திலேயும் கண்மத்தை திருச்செந்தூர்லேயும் மாயையை திருப்பூர்லயும் அழிக்கிறதா ஐதீகம். இன்னைக்கு ராணுவம் இருக்குது இல்லையா, நம்ம ராணுவ படை இருக்குது இல்லையா, என்னென்ன படை இருக்கு? கப்பற்படை, தரப்படை, விமானப்படை உண்டா? அது இப்போ ஆதி காலத்துல முருகப்பெருமான் கப்பற்படை, தரப்படை, விமானப்படை என்று சொல்லக்கூடிய தரையில திருப்பரங்குன்றத்துல, நீர்ல திருச்செந்தூர்ல, ஆகாயத்துல திருப்பூர்ல 3 இடமும் சம்ஹாரம் செய்யறதா ஐதீகம். அப்படிதான் நடந்தது. இந்த 3 இடத்துலயும் சூர சம்ஹாரம் நடந்திருக்கு. தரையில ஆணவத்தையும், நீர்ல கண்மத்தையும், ஆகாயமாகிய மாயையை நம்மளுடைய திருப்பூர்லையும் அழிக்கிறதா ஐதீகம். தரையில போய் நம்ம திருப்பரங்குன்றத்துல சூரனை அழிக்கிறார். அவனுடைய ஆணவ மலம் மண்ணோடு மண்ணாய் போது. அதுக்கப்புறம் கண்ம மலம் இருக்கு, அந்த திருச்செந்தூர்ல நீர்ல போய் அவன் நீர்ல ஒளிஞ்சுக்கிறான், நீர்ல போய் காலி பண்றார். அவனுடைய கண்ம மலம் நீரோடு நீராய் போகிறது. அதுக்கப்புறம் மாயா மலம், ரொம்ப கஷ்டமான மலம், அழிக்காது, அது பறந்து கொண்டே வரும். அதனால ஆகாய மார்க்கமாக முருகர் புறப்படுறார். நம்ம திருப்போரூர்ல முருகர் தன்னுடைய படைகளோடு புறப்பட்டதனால் அது திருப்போரூர் ஆச்சு. நம்ம காலகட்டத்தில் கிருதாயுகம், துராபரயுகம், இப்போ கலியுகம், 4வது யுகம். இந்த யுகத்துல அந்த ஊருக்கு பேர் திருப்போரூர். அதுக்கு முன்கோட்ட யுகத்துல எல்லாம் போரி, யுத்தபுரி, சமராபுரி, இன்னைக்கு திருப்போரூர்னு வருது. ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு பேரு. முதல் யுகத்துல போரின்னு இருந்தது, அதுக்கு அடுத்த யுகத்துல யுத்தபுரின்னு இருந்தது, போன யுகத்துல சமராபுரின்னு இருந்தது, இந்த கலியுகத்துல திருப்போரூர்னு இருக்கு. எல்லாமே போரை குறிக்கின்ற சொல். அதனாலதான் கந்த சஷ்டி கவசத்துல சமராபுரி வாழ் சண்முகத்தரசேன்னு ஒரு வரி வரும். அது திருப்போர் முருகன் மேல வச்சு பாடப்பட்ட பாடம். திருப்போரூர் மாமருகா திருவடியே சரணமையான்னு கந்தகுரு கவசத்துல வரும். அது இந்த கலியுகத்துல உருவானது. கலியுக தெய்வமே கண்கண்ட, இது கலியுகத்துல எழுதினது. பாலன் தேவராய சுவாமிகள் அதுக்கு முற்பட்ட யுகம்னு சொல்லப்படுகிறது. இப்படி அந்த 4 யுகத்திலையும் அந்த ஊர் நிலைத்திருக்கிறது. அதே முருகர் தான் 4 யுகமா இருக்கார், சுயம்பு மூர்த்தி. அப்படிப்பட்ட ஆலயத்திலிருந்து அந்த ஆலயம் இருக்கிற இடத்துல இருந்து தான் முருகர் தன்னுடைய போரை கிளப்பிட்டு போறார். அந்த கோவில்ல மட்டும்தான் முருகர் வேல் வச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல், பின்னாடி ஒரு முத்துக்குமார சுவாமின்னு உள்ள உட்பிரகாரத்துல வரும்போது பாத்தீங்கன்னா தெரியும், வில்லேந்திய முருகர், ஒரு கையில வில் இருக்கும், கீழே வீரவாகு தேவர்களை நிறுத்திட்டு மயில்ல பறக்கிற மாதிரி நிற்பார். அந்த ரூபத்துல இங்க இருந்து பரப்பட்டார் முருகர் ஆகாய மார்க்கத்துக்கு. அந்த இதுதான் விசேஷம். முருகர் சூரனை வதம் பண்ண பின்னாடி தானே மயில் இருந்தது. சூரனை வதம் பண்றதுக்கு எப்படி மயில்ல போனார்? நான் நேற்று சொன்னேன், முருகருக்கு 3 விதமான மயில்கள் உண்டு. அவர் குழந்தையா இருக்கும்போது வேதத்தை மயிலாக்கிட்டார், 4 வேதத்தை மயிலாக்கி பறக்க ஆரம்பிச்சிட்டார். கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி சூர சம்ஹாரத்துக்கு எல்லாரும் கஷ்டப்பட்டான். தேவர்கள் எல்லாம் தொந்தரவு அனுபவிச்சாங்க சூரனால. தேவேந்திரன் மட்டும் ஒளிஞ்சுக்கிட்டானா? ஒரு குழு தலைவன் தானே, ஒளிஞ்சிக்கலாமா? கடைசியில் அந்த போரை வெற்றி வாகை சூடி முருகர் கொடுக்க போறார், தேவர்களை மீட்டு கொடுக்க போறார். அப்ப பதவியில யார் உட்காருவான்? தேவேந்திரன் தான் உட்காரும். துன்பப்பட்டவன் எல்லாம் இன்னொருத்தன், நம்ம கம்பெனி மாதிரி கஷ்டப்படுறவனா ஒருத்தன், பேர் ஒருத்தன் வாங்கி போற மாதிரி அப்பயே இருந்துருக்கு பாருங்க. தேவேந்திரன் ஒளிஞ்சிட்டான், போய் துன்பம் படும் போது ஒளிஞ்சிட்டான். வெற்றி வரும்போது தெரிஞ்சு சேர்ந்துக்கிட்டான் முருகர். முருகர் பார்த்தாரு, டேய் இங்க வாடான்னாரு. அத்தனை தேவர்களை விட்டு இங்க வா தேவேந்திரா, இங்க வான்னார். படு அப்படின்னு தலையில 2 போடு போட்டு மயிலா மாறினார். தேவேந்திர மயிலா மாறினார். தலையில 2 தட்டு தட்டி போடானார். நீயும் அனுபவிக்கணும் துன்பத்தை. துன்பம்னா அப்படி இல்ல, அந்த வெற்றிக்கு நீ உழைக்கணும். உழைச்சாதான். முருகர் மட்டும் பாருங்க, நம்ம எல்லாம் இந்த காலத்துல என்ன நினைப்போம், எங்கேயாச்சும் துட்டு கிடைச்சிடாதா, உழைக்காமே காசு கிடைக்காதா, எவனா இலவசமா கொடுக்க மாட்டானா? நம்ம மனம் எல்லாம் இலவசத்தை நோக்கியும் உழைக்காம கிடைக்கணும். எல்லா மனிதர்களுடைய இயல்பு. தேவேந்திரனே இருந்ததுன்னா பாருங்க, முருகர் என்ன சொல்றாரு, நீ உழை, அதுக்கான பலனை நான் தரேன் அப்படின்றார். உழைக்கிறதுக்கான சக்தியை கொடுத்து உழைச்ச பின்னாடி பலனையும் கொடுக்கிறவர் முருகப்பெருமான். அவர்கிட்ட ஏமாத்த முடியுமா? நீ வாடா மயிலா மாறினார். மயிலா மாறினா தலையில தட்டி பரானார். அப்ப இங்கேருந்து புறப்பட்டது மயில். சூரன் ஆகாய மார்க்கமா வரா, அவனுடைய மாயை மலத்தை அழிக்கிறார், தன்னுடைய வேலை விடுறார். சூரனுடைய உடல் 2ஆ கிழியுது. எங்க திருப்பூர்ல, நம்ம திருப்பூர்ல இதெல்லாம் நடந்தா? உண்மைதானா?
பொய் சொல்லாதீங்க. நம்ம திருப்பூர்ல முருகர் வந்து பண்ணிருப்பாரு, எப்படி ஏற்பட்ட சிவம் பையன் இங்க வந்தாரா அப்படின்னு இங்க யாருக்குன்னா தோணும்னா சத்தியத்தை சொல்றேன் கேட்டுங்க. புராணம் பொய் கிடையாது அப்படின்ற உண்மையை நான் சொல்றேன். திருப்போரூர் இது இல்லையா, இங்கிருந்து போர் புறப்பட்டதுனால அது திருப்போரூர்னு சொன்னேன். சூரனை ஆகாயத்துல வேளால விடுறார், உடம்பு கிழிதுன்னு சொன்னேன். ஒருத்தன் தரையில இருந்து கொண்டா என்ன ஆகும்? அவன் உயிர் உடல் பாகங்கள்லாம் இங்கேயே விழும். ஆகாயத்திலிருந்து ஒருத்தனை அடிச்சா என்ன ஆகும்? துண்டு துண்டா விழும், வேற வேற எங்கேயே விழும். அப்படி சூரனை வதம் பண்ணும்போது சூரனுடைய தலை வந்து விழுந்த இடம் சிரம்பாக்கம். அதுதான் மருவி செம்பாக்கமா மாறிடுச்சு. சூரனுடைய கண் விழுந்த இடம் கண் அகப்பட்டு விழுந்ததுனால கண்ணகப்பட்டுன்னு ஊரு கண்ணாப்பேட்டை ஆயிடுச்சு. திருப்பூர் பக்கத்துல இருக்க ஊர். சூரனுடைய கால் விழுந்த இடம் காலவாக்கம். இதெல்லாம் இருக்குது. உதாரணம் பொய் கிடையாது. முருகர் வந்து வதம் பண்ணாரா இவர் உட்கார்ந்து சொல்வாரான்லாம் நினைக்காதீங்க, அத்தனையும் சத்தியம். தமிழ்ல தூய தமிழ்ல உடலுக்கு ஆழம்னு பேரு. சூரனை வதம் பண்ணதுனால அவன் உடம்பு அத்து விழுந்ததுனால ஆலத்தூர். இன்னைக்கு ஆலத்தூர் ஆர்சிட் கம்பெனி எல்லாம் இருந்தாங்க, ஆலத்தூர். அப்போ இந்த திருப்பூரை சுற்றி இருக்கிற எல்லா ஊருக்கும் இந்த மாதிரி பேர் தான் இருக்கு. இன்னைக்கும் அப்படிதான் கூப்பிடுறோம். கண்ணாப்பேட்டன் கூப்பிடுறோம், காலவாக்கன் கூப்பிடுறோம், சிரம்பாக்கன் கூப்பிடுறோம், ஆலத்தூர்னு கூப்பிடுறோம். அப்போ முருகர் ஆகாயத்துல வந்து வதம் பண்ண சத்தியமா? அப்போ அவனுடைய மாயா மாலத்தை அழிக்கிறார். அழித்து பின்னாடி சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி மயிலை தன்னுடைய வாகனமா மாத்தி தேவேந்திரன் விட்டுறார். அப்போ சூரனை மயிலா மாற்றி ஏத்துக்கிறார். அதுக்கப்புறம் சேவர் கொடியா மாத்தி ஏந்திக்கிறார். வெற்றி வாகை சூடிக்கிட்டார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொடி. இறைவனுக்கு ரிஷப கொடி, சிவபெருமானுக்கு. முருகருக்கு சேவர் கொடி, அர்ஜுனருக்கு அனுமார் கொடி. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொடி இருக்கு. பெருமாளுக்கு கருட கொடி, கருட கொடியோனேன்னு வாங்க. அப்படி முருகருக்கு அது வரலும் கொடி இல்ல. சூரனை வதம் பண்ண பின்னாடி சேவர் கொடியா மாத்தி தன்னுடைய கையில வச்சுக்கிட்டார். சூரன் தப்பு செய்தவன், சூரன் கெட்டவன். ஆனா கடைசியில் அவன் எங்க நிக்கிறான்? முருகருக்கு அபிஷேகம் பண்ணும் போது மயிலுக்கு படுதா, இது சூரன்டா, அதை துணி எடுத்து போடு, மயில மறைச்சிட்டு சேவர் கொடியை துப்பிடிங்க அப்படி வாரமா வச்சுட்டு முருகர் ஒண்டி தான் அபிஷேகம் பண்ணுவேன், எவனா பண்ணுவோமா? ஏன் அப்படின்னா, சூரனை எப்பொழுது ஆணவம் கண்மம் மாயை நீங்கியதோ அவன் தேவாதி தேவனாகி இறைவனுடைய அம்சமாயிட்டான். நம்ம கிட்ட இருக்கிற எப்ப ஆணவம் கண்மம் மாயை விலகுகிறதோ நம்மளும் இறைவ சொரூபம் தான். இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய இந்த அழுக்குகளை, இந்த குப்பையை, இந்த உடம்புல இருக்கிற அசுத்தம். இப்ப நம்ம எல்லா உடம்பும் சுத்தம் தானே நினைச்சுக்கிறோம். காலையில நான் 2 ரைபாய் சோப்பு தேயிற அளவு குளிச்சேங்க. கண்ணாடி முன்னாடி போய் நின்னா அவ்வளவு பிரகாசமா இருக்கிறேன். என்ன மாதிரி சுத்தம் யாருக்கு உண்டா? அந்த லைட் அடிச்சு பாருங்க தெரியும். இது புற உடல். இருக்கிறதுலே அழுக்கு போன உடல் நம்மள் தான். மாடு போட்டா சாணம், விநாயகர் பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறோம். யானை போட்டா சாணி, குதிகால் வலிக்கு சரிப்படுத்திக்கிறோம். யானை சாணிய எடுத்து போயிட்டு வீட்டுல தூபம் போட்டா கணபதி ஹோமம் பண்ண பலன். ஆட்டு புழுக்க போட்டா அதை கூட பார்த்துட்டு வரமா போவோம். நம்ம ஆள் கிட்ட இறங்க முடியுமா? யாருன்னா இருக்கிறதுலே ரொம்ப அசுத்த உடல். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இதுதான்டா என்ன மாதிரி அழகு உண்டா, என்ன மாதிரி யாருன்னா உண்டா? அந்த ஆணவம் முதல்ல அழிக்கணும். இது ஒரு நாள் தளர்ந்துடும். கடவுள் விடுறாரு 3 தடவை. நரை திரை மூப்பு வந்து எல்லாரையும் மாத்திடும். நான் இப்ப இருக்கிற மாதிரி என்னைக்கு இருக்க முடியாது. மனுஷன் மாறிக்கிட்டே இருக்கணும். இந்த ஒரு அழகை வச்சு ஆணவப்படுறது, பதவியை வச்சு ஆணவப்படுறது, இருக்கிற சூழ்நிலையை வச்சு ஆணவப்படுறது, ஆணவம் தான் ஒரு மனுஷனுடைய முதல் அடி. அதை தூக்கி தூரப்படணும். என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் எங்க ஆயா மாதிரி எனக்கு ஆயிடும், எங்க தாத்தா மாதிரி எனக்கு ஆயிடும் ஒரு எண்ணம் வரணும். ஒண்ணு இல்லைங்க, நம்ம கடவுள் கொடுக்கிற தத்துவம் எல்லாம் நம்ம முன்னோர்கள் வச்சதெல்லாம் சத்தியமான தத்துவம். விபூதி இடும்போது ஒரு நாள் என்ன நினைக்கணும்? ஆண்டவன் நினைக்கிறீங்களா இல்லையா? அது அடுத்தபட்சம். ஒரு நாள் இதை மாதிரி தாண்டா நான் பொடியா பாப்பறேன்னு நினைக்கிறேன். அடுத்தவனை திட்டுவோமா? எதிரில் வந்தா அடுத்தவனை ஏசுவோமா? என்ன நினைப்பா? ஒரு நாள் இதை மாதிரி தாண்டா நான் பொடியா பாப்பறேன். போறது சத்தியம் தானே. யாரும் இங்க தங்க போறது இல்லை. ஒரு நாள் பர்த்டே என்னைக்கு உண்டோ, என்னைக்காச்சும் ஒரு நாள் டெத் டேட் உண்டு. யாரு முன்ன பின்ன தெரியாது, அவ்வளவுதான். என்னைக்குதான் ஒரு நாள் க்ளோசிங் டைம் உண்டு. கடவுள் நம்மளுக்கு கொடுக்கிற வாய்ப்பு இது. நம்மளை போட்டு உருட்டி எடுக்கிறான்னா காரணம் நம்ம வினைகள். ஒருத்தனை பணக்காராகும், ஒருத்தனை அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன், ஒருத்தன் கோடீஸ்வரனாகும், ஒருத்தன் அறிவே இல்லாதவனாகும், ஒருத்தன் பயங்கர புத்திசாலியாகும், புத்திசாலியா இருந்து பயன்படுத்த தெரியாதவனாகும், பணம் வச்சுட்டு அதை எப்படி செயல்படுத்த தெரியாதவன், ஒருத்தனுக்கு கோடி சொத்து இருக்கும், வீட்டுல டெய்லி வரட்டி சாப்பிட்டு இருப்பார்.
துட்டே இருக்காது. காயில கடை வாங்கி 10 ரூபாய்க்கு இட்லி 10 இட்லி வச்சு சாப்பிட்டு போயினே இருப்பான். எழுத்து நீ என்ன செய்தியோ அது உனக்கு வருது. நம்ம என்ன செய்தோம், இந்த அனுபவங்களை இங்க அனுபவிக்கிறதுக்கு தான் ஆண்டவன் போடுறான். இதுல நான் தான் இதுல ஒரு கார் கண்டுபிடிச்சிட்டான், நான் கண்டுபிடிச்ச காரு. அவன் நினைச்சா கூட பரவாயில்ல, கார் கண்டுபிடிச்சான் ஏதோ பரவாயில்ல. ஒண்ணும் இல்லாத ஏதோ ஒரு குண்டூசி கண்டுபிடிச்சா கூட நான் பெருமையா சொல்லி, நான் என்னால ஒரு பூவை பூக்க வைக்க முடியுமா நம்மளால? எப்படியா ஏற்பட்ட விஞ்ஞானியா இருக்கட்டும், ஒரு சொட்டு ரத்தம் உருவாக்க முடியுமா? ஒரு டிபன் பாக்ஸ்ல சாதத்தை போட்டு சாம்பாரை ஊத்தி மோரை ஊத்தி வடையை போட்டு பாயாசத்தை ஊத்தி எல்லாம் மூடி அப்படியே வச்சுட்டு 10 நாள் பொறுத்து இல்ல ஒரு 2 நாள் பொறுத்து திறந்தா குப்புன்னும். பாயாசம் ஊத்துறோம், பஜ்ஜி போடுறோம், தண்ணி ஊத்துறோம், டீ ஊத்துறோம், ஸ்வீட்டு போடுறோம், பகோடா போடுறோம், ஏதோ இது கொடுக்குற போடுறான். யாகத்துல வேள்வியில போடுற மாதிரி எல்லாம் பசுமாயி போகுது. நாருதா எங்க வெளிப்படையா சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. சபையில எல்லாம் புரியணும், ஒவ்வொருத்தருடைய தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். வெளியே போனா மலம், நம்ம மூக்க மூடி ஓடி வந்துடுறோம். வயிற்றுல இருக்கிறவர்கள் நம்மளுக்கு அந்த வாசனை வருதா மூக்குக்கு? நம்ம உடம்புலதான் இருக்கு, ஒரு பகுதியில் இருக்கு. இறைவன் கருணாமூர்த்தி. எனக்கு நடா பண்ற டெய்லி ஒன்னு சுத்துறா, நீ எதுவும் செய்யணும், டெய்லி அவனுக்கு நன்றி சொல்லு போதும். பஞ்சாட்சரம் சொல்ல வேணாம், சடாச்சரம் சொல்ல வேணாம், அஷ்டாத்திரம் சொல்ல வேணாம், எதுவும் சொல்ல வேணாம். டெய்லி ஆண்டவா என்ன இப்படி படைச்சிருக்கிய, என்ன நல்லா வச்சிருக்கேன், சௌக்கியமா வச்சுக்கிறேன், ரொம்ப நன்றிடா. பிச்சை எடுத்தா கூட உன் உடல்ல வலு இருக்குதா, நீ இன்னைக்கு விழிச்சிருக்கிறியா, இப்ப நான் உட்கார்ந்து இருக்கிறேனா, கை கால் நல்லா இருக்குதா. ஒவ்வொரு உறுப்பும் செயல்படும் போது அதனுடைய மதிப்பு தெரியாது, செயல் இழக்கும் போது அதனுடைய வலி வேதனை தெரியும். கை கால் நல்லா இருக்கிறவர்களும் எதுவும் தெரியாது. அதே கை கால் விழுந்துச்சுன்னா அப்ப தெரியும், இன்னொருத்தனை எதிர்பார்க்கும் போது தெரியும். இப்போ இதுவரை ஆண்டவன் எனக்கு எதுவும் செய்யலையேன்னு நினைச்சு சந்தோஷப்படுது. ஒவ்வொன்றுத்துக்கும் கூட துணை நிற்கிறான். ஒரு பெற்ற குழந்தையை விட அதிகமா நின்று நம்மளை பாத்துக்கிறான். டெய்லி அவனுக்கு ஒரு தடவை நன்றி சொல்லுங்க போதும், வேற எதுவும் வேணும். இல்லைன்னா நம்ம நன்றி கெட்டவர்களாயிடும். ஏன் சாமி பெரிசு, ஓ சாமி பெரிசு, சிவன் தான் சத்தியம், முருகன் தான் சத்தியம், இல்ல அல்லாஹ் தான் பெரியவர், இயேசுநாதர் தான் பெரியவர், உங்க சாமி போய் இந்த சைடே வராதீங்க. பிரம்மத்துக்கு தாண்டிட்டோம். நம்ம மூல பொருளே அதுதான், ஒளிதான். அவனுக்கு வடிவம் தெரியணும், அதுதான். அப்ப இந்த புராணம் நடந்துச்சு, நம்மளுக்கு வழி எப்படி வாழணும்னு தெரிய வச்சாங்க. அதுக்குதான் புராணம் நடந்து. சிவபெருமான் உருவம் தாங்கி வந்தது சத்தியம். புவனியில் சேவாடி தீண்டினன் காண்க சொல்றாரு மாணிக்கம், பொய்யாகாது சத்தியம். எதுக்கு வந்தாருன்னா இப்படிதான் வாழணும்னு காமிக்கிறதுக்கு வந்தாங்க. இப்ப சூரசம்ஹார தத்துவம் நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, சொற்பொழிவு முதல் நாளே சொன்னேன். ஒவ்வொரு புராணமும் ஒண்ணு தெரிய வைக்கிறதுக்கு வந்தது. ராமாயணம் இன்னொருத்த பொண்டாட்டியை பார்க்காதரா, அது பெரிய தப்புடான்றது புரிய வைக்கிறது. அப்படி நீ மீறி பாத்தீங்கன்னா உன் கதை க்ளோஸ்ன்னு காமிச்சார். மகாபாரதம் இன்னொருத்த சொத்துக்கு ஆசைப்படாத, இன்னொருத்தன் பதவிக்கு ஆசைப்படாத, உனக்கு கிடைச்சதுக்கு அனுபவி, இல்லைன்னா உனக்கு ஒரு நாள் அழிவுன்னு காமிச்சார். கந்த புராணம் எவ்வளவு தவம் பண்ணி வரம் வாங்கி நன்றி மறந்துட்டான், நன்றி மறந்தா உனக்கு ஒரு நாள் அழிவு உண்டு. இப்படி 18 புராணமும் 18 விதமான விஷயங்கள் சொல்ல வந்தது. அப்படி ஒவ்வொரு இந்த புராணத்தில் இருக்கிற நல்ல கருத்துக்களை நம்ம எடுத்துக்கொண்டு இன்னையில இருந்து எடுத்துக்கோ. இன்னைக்கு நம்மளுக்கு சூரனை வதம் பண்ணிட்டாருன்னு வச்சுங்க, ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் நம்ம இங்க இந்த சொற்பொழிவு கேட்டுட்டு இருக்க அனைத்து அன்பர்கள்கிட்டையும் இருக்கின்ற நான் சொன்ன ஆணவம், கண்மம், மாயை தொடங்கி காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சாரியம் என்று சொல்லக்கூடிய இந்த 6 சூரனை இன்னைக்கே நம்ம முருகர்கிட்ட அர்ப்பணம் பண்ணிட்டோம். முருகர் இன்னைக்கு நம்மளை சம்ஹாரம் பண்ணிட்டார். இந்த நொடியிலிருந்து நம்ம புது மனுஷன் போதுங்க. வாழ்க்கைய நான் சொல்ல அந்த 10 நாள்ல அவன் புண்ணியத்தை சேர்த்துக்கிட்டான். எனக்கு வயசாயிடுச்சுங்களா, இதுக்கப்புறம் நான் எப்படி ஒரு மணி நேரம் போதும், ஒரு நிமிஷம் போதும், சாவும்போது சிவசிவான்னு சொல்லிப்பாரு. அடுத்த பாருங்க, அடுத்த பிறவில பெரிய இடத்துல போடுவான். எதுக்கு டெய்லி பஞ்சாட்சரம் சொல்லுங்க, சடாச்சரம் சொல்லுங்கன்றது எதுக்கு? இப்ப சொல்லி சொல்லி பிராக்டிஸ் சேர்த்தினாதான் போகும்போது சொல்லுவோம். இங்க நம்ம திட்டி 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 ஐயோ பாவி, அட பாவி, நீ எல்லாம் மனுஷன், அப்படி இப்படி பேச 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 ஒரு நாள் போகும்போது உனக்கு பஞ்சாட்சரமா வரும். எது பதிவாயிருதோ அதுதான் வரும். அதனால அன்பர்களே, பக்தர்களே, இப்ப நம்ம மனசுல இருக்கிற சூரனை இறைவன் அழிச்சிட்டார். இனி இங்க வந்திருக்கிற எல்லாரும், நான் உட்பட, புது வாழ்க்கையை ஆரம்பிப்போம். ஒண்ணு இல்லைங்க, சூரனுக்கும் நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் ஒரு வித்தியாசம் ஒண்ணு. அதே ஒரு கதை மூலமா சொல்லிடுறேன். ஒரு பையன் திருவிழாவுக்கு போறான், கலர் கலரா பொம்மை விற்குது. அதுல தேல் மாதிரி, பாம்பு மாதிரி, ரப்பர்ல பொம்மை விற்கும், பாத்துறீங்களா? அதை வாங்கி செவுத்துல ஒட்டி வச்சிட்டான் வீட்டுல. வீட்டுக்கு ஒரு சொந்தக்கார பெரியப்பாவோ மாமாவோ வராரு, என்ன பண்றான், அது எடுத்து தோல்ல போட்டான். தோல் அப்படின்றான். பயந்துட்டியா, இது சும்மா ரப்பர் அப்படின்னு காமிக்கிறான். இப்ப அவனுக்கு எதனால அவன் தூக்கி போட்டான்? அவர் பயப்படுவாரு, அவர் பயப்படுறத வச்சு சந்தோஷமா இருக்கலாம்.
இன்னொருத்தன் துன்பத்தை கண்டு ரசிப்பவன் எல்லாம் சூரன் தான். சூரன்றது வேற யாரும் இல்ல, மீசை வச்சுக்கிட்டு கோரப்பல் வச்சுக்கிட்டு பெரிய கண்ணு எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி நிக்கிறவன் சூரன் இல்ல. அழகா லிப்டி போட்டுப்பாங்க, விபூதி இட்டுக்கலாம், சட்டை பேண்ட், சுடிதாரு, புடவை, எப்படியும் சூரங்க இருக்கும். ஆனா உள்ள இருக்கிற விஷயம்தான் சத்தியம். இதுதான் சூரன். சூரன்றது என்னது? அப்படி இருக்கிறது தான் அந்த காலத்து சூரன். அப்படி கணக்கு கிடையாது, சும்மா ஓமை சொன்னாங்க. நமக்குள்ள இருக்கிற சூரன் எது? இன்னொருத்தன் துன்பத்தை கண்டு எவன் ரசிக்கிறானோ அவன் தான் சூரன். யார் யாருக்குள்ள அந்த எண்ணம் இருக்குதோ இன்னைக்கே பொசிக்கிடுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப நல்லவன்றது என்ன? அதே கதை சொல்லிருக்கேன். சூரன்றதுக்கு ஓமை கொடுத்துட்டேன். இன்னொருத்தன் துன்பத்தை கண்டு ரசிப்பவன் சூரன். இன்னொரு உதாரணமும் சொல்லிடுறேன். இதுக்கு தியேட்டருக்கு போறோம், எல்லாருக்கும் புரியும்படியா சொல்றேன். சினிமா தியேட்டருக்கு போறோம், சினிமா பார்த்துட்டே இருக்கோம். பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பாட்டு போகுது. நிறைய பேருக்கு பாட்டு போனா பிடிக்காது, எழுந்து வெளியே வந்துடும், எதனா டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு வெளியே வரும்பொழுது இன்னொருத்த முன்னாடி சீட்ல நின்று பார்த்துன்னு இருப்பான். அப்படி கிட்ட போய் இவர் என்ன பண்றாரு, இருட்டுல தெரியாத லாஸ்டா கடைசியா ஒரு ஆள் காலை மெரிச்சிடுறாரு. அப்படின்றான். அதை பத்தி இந்த கழுதை கண்டுக்கவே இல்லை. இது பாட்டுன்னு போச்சு, டீ சாப்பிட்டது, திரும்பி வந்தான் பாருங்க. என்னடா இவன் காலை மெரிச்சிட்டு அவன் பாட்டுன்னு போறான் அப்படின்னு இவர் சொல்லிட்டாரு. திரும்பி வந்தான் பாருங்க, 2 சீட்டா தடவின்னு வரான். ஒருத்தங்கிட்ட கடை, ஐயா இந்த லைன்ல தானே ஒருத்தர் காலை மெரிச்சேன், அதை விடுப்பா பரவாயில்ல, பாவம் கண்ணு தெரியாத மெரிச்சேன். அது இல்ல, நான் வந்த லைன் இதுதானா தெரிஞ்சுக்கிறதுக்கு. இவனுக்கு மெரிச்சிட்டுமே, ஐயோ பாவம் இந்த ஆளுக்கு வலிக்குமே, அதை பத்தி இப்படி நம்ம மனிதர். இதுதான் சூரத்தன்மை. இன்னொருத்தன் துன்பத்தை கண்டு ஒரு பொருட்படுத்தாமல் அதை சாதாரணமா துச்சமா நினைக்கிறதா சூரத்தன்மை. இதுதான் சூரன். வேற எதுவும் மீச வச்சுன்னு இருக்கிறது இல்ல. இப்ப நான் நல்லவன் யாருன்னு சொல்றேன். கர்நாடகா தேசத்துல வசவேசர்னு ஒரு மகா ஞானி, சரியான சிவபக்தர், லிங்காயுதம் கட்டியிருப்பவங்க. கழுத்துல லிங்காயத்து போட்டவர் என்ன பண்றாரு, சிவபூஜை செய்யறாங்க. அங்க ஒரு மடம் இருக்கு. அந்த மடத்துல தினசரி சாப்பாடு உண்டு, உச்சி கால வேலையில். அதை எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஆனா அந்த மடத்துல என்னன்னா, அந்த லிங்காயுதம் அணிஞ்சவங்க மட்டும் சாப்பிடுவாங்க, வெளியால விட மாட்டாங்க. இவர் என்ன பண்றாரு, வசவேசரு பூஜை பண்றார். 2 பேர் சரியான பசி, 2 பைத்தியக்காரன் வந்துட்டான் வெளியே. ரொம்ப பசி, தாழ முடியல, கடுமையான பசி. அண்ணா வாடா, உள்ள போடுற சாப்பாடு வாசனை வருது, அங்க சாப்பாடு போடுவோம் வாடா அப்படின்றான். ஒருத்த சொன்ன, டேய் உள்ள போனோம்னா அங்க சிவலிங்கம் எல்லாம் கட்டின்னு போனோம்டா, நம்மளாம் போனா சாப்பாடு போட மாட்டாங்கடா. இது ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்மளாம் போனா சாப்பாடு போட மாட்டாங்கடா அப்படின்னா. அதெல்லாம் இல்லடா, பசிக்குது, வேற வழியே இல்ல, போய் ஆகணும். என்னடா பண்றது, வாடா நான் சொல்ற ஐடியா அப்படின்றான் ஒருத்தன். கீழே பார்த்தா இந்த சமையலுக்கு பயன்படுத்திட்டு சொத்த கத்திரிக்காய தூக்கி போட்டு வெளியே காய்கறிலாம் போட்டுருப்பாங்கல்ல. இவன் போனா அதே என்ன பண்ணா, எடுத்தனா 2 துணியில சுத்தனா கழுத்துல மாட்டினா, வாடா ஆரஹார சிவ சிவன் உள்ள வந்து உட்காந்துட்டான் கும்பல். ரொம்ப புண்ணியம், ரொம்ப பணக்காரங்க தங்கத்துல பேழை பண்ணி உள்ள சிவலிங்கம் வச்சிருப்பாங்க. ரொம்ப மிடில் கிளாஸா இருக்கிறவங்க வெள்ளியில பேழை பண்ணி சிவலிங்கம் வச்சிருப்பாங்க. அதுக்கும் அடிமட்டம் அப்படின்னு சிவ பூஜை மட்டும் தான் செய்வேன், எனக்கு வசதி இல்லைன்னா துணியில சுத்தி வச்சிருப்பாங்க. இவன் 3வது கேட்டகரியில உட்காந்துட்டான். வசவேசர் உள்ள ஆரத்தி எடுத்துட்டார் சாமிக்கு. அதை எடுத்துட்டு கொண்டுட்டு வரார். என்ன ஒரு வேடிக்கைன்னா, தீபாவளி கொண்டு வரும்போது எல்லாம் சிவலிங்கத்தை திறந்து அதை தொட்டு வச்சுக்கிட்டு நைவேத்தியம் பண்ணி சாப்பிடணும். இது இவனுக்கு தெரியாது, உட்காந்துட்டான். தூரத்துல இருந்து கற்பூர ஆரத்தி கொண்டு வராரு. கொண்டு வந்தோடனே தங்கப்பேழை திறந்து எல்லாம் தொண்டு, அண்ணே அப்படின்னு நான் பக்கத்துல வந்தோம். டே தங்க வேறல தான் வருவாங்க, நம்ம பக்கம் துணியெல்லாம் செட்டப் பண்ண மாட்டான் அப்படின்ட்டான். தங்கப்பேழை போட்டவங்களா தொட்டு வணங்கிட்டாங்க. அடுத்தது வெள்ளிக்கு வந்துட்டான். அண்ணே அப்படின்னா மூடிக்கிறதுக்குள்ள இவன் பக்கத்துல வந்து நின்ட்டார் வசவேசர். குஞ்சி போச்சு. வசவேசர் வந்து நின்ன உடனே இந்த 2 பயலுக்கு கை காலெல்லாம் உதற ஆரம்பிச்சு. என்னதான் சைவ மடமா இருந்தாலும் இதை திறந்து காமிச்சு அசைவ மடமா மாறிடாத ஒரு நிமிஷத்துல போட்டு வெளுத்துட்டு மாட்டாங்களா, இவனுக்குள்ள ஒரு பயம். இப்ப வசவேசருக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. அங்க வந்து நின்ன உடனே முக்காலமும் ஒரு ஞானி. இதெல்லாம் நடந்த சம்பவங்கள். வந்து நின்ன உடனே அவர் ஒரு நிமிஷம் நினைச்சாரு, ஆண்டவனே இந்த குழந்தைங்களுக்கு எவ்வளவு பசி இருந்தா, இந்த வந்திருக்கிற இந்த 2 குழந்தைங்களுக்கு எவ்வளவு பசி இருந்தா சொத்த கத்திரிக்காவை தூக்கி சிவலிங்கம் வச்சுட்டு வந்துட்டாங்க. இவங்களுக்கு எவ்வளவு பசி இருந்திருக்குன்னா, ஆண்டவனே 2 சொட்டு கண்ணீர் விட்டு, இத்தனை காலம் நான் செய்த சிவபூஜை சத்தியமானால் அதுக்கு ஒரு பலன் உண்டுன்னா இந்த சொத்தை கத்திரிக்காய்கள் சிவலிங்கமா மாறி இருக்கட்டும். புரியுதுங்களா? முதல்ல சொன்ன சூரன் கேட்டகரி கவனிச்சிங்களா? இப்ப அடுத்தவன் அவன் எவனோ இத்தனை காலம் நீ இரவு பகலா சிவபூஜை பண்ண பலனை ஒரு நொடியில நோர்த்தனுக்கு தரேன்னா அப்ப நீ எப்படி? அதுதான் இறைநிலை. புரியுதுங்களா? இறைநிலைக்கும்
சாதாரண ஆளுக்கும் நம்மளுக்கு முதல் கேட்டகரி எல்லாருக்கும் தெரியும், அனுபவிச்சிருப்போம். இந்த மாதிரி கேட்டகரியை நம்ம கவனிச்சிருப்போம், கதையிலேயாவது கேட்போம். வசவேசர் ஒரு நொடியில தன்னுடைய பூஜா பலனை அப்படியே அர்ப்பணம் பண்ணி மாத்துறார். தரடான்றார், அண்ணே அப்படின்றான். நீ தர அப்படின்றார். தரந்தா சொத்தை கத்திரிக்காய்கள் சிவலிங்கமா மாறி இருந்து அசந்து போயிட்டானுங்க ரெண்டு பேரும். இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம மாத்திக்கிட்டு போனோம். ஒண்ணும் இல்லைங்க, அந்த மாதிரி மாறதுக்கு கஷ்டம் இல்ல. ஒவ்வொன்றுமா பாலிஷ் பண்ணினே போனோம். நம்மளுக்கே தெரியும், உள்ள இருந்து சொல்லும், டேய் இது செய்யாத. நல்ல சொல்லை நம்ம கேட்டு அப்படியே நம்ம வாழ்க்கையை நம்ம நகர்த்திட்டு போனோம்னா ஒரு நாள் நம்மளும் வசவேசர் நிலைக்கு போயிடுவோம். இறைத்தன்மை அடைந்ததா சத்தியம். இன்னொருத்தருக்காக எப்ப நீ கண்ணீர்ல சொட்டு தண்ணி வர ஆரம்பிச்சதோ, அடுத்தவன் தன்னை போல் பிறரை பாவிக்க ஆரம்பிச்சாலே நம்ம தெய்வ நிலைக்கு வந்துட்டோம் அர்த்தம். நம்ம காலில் ஏத்தனா எப்படி இருக்கும்டா அப்படின்னு ஒரு நிமிஷம் நம்ம நினைச்சோம்னா நம்ம இன்னொருத்தனை மிதிக்க மாட்டோம். அப்போ அந்த நிலையை நீ வந்துட்டேன்னு அர்த்தம். இந்த சம்ஹாரம் இன்னைக்கு எல்லாருக்கும் நடந்துச்சு. நாளையில இருந்து எல்லாரும் தேவர்கள் தான். அப்படி சப்போஸ் ஒரு வேளை நம்மளுக்கு அந்த மாதிரி மறுபடியும் அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்ததுன்னா அவன் திருவடியில முறையிடுங்க. திருவடியை கட்டியா பிடிச்சிங்க. எவ்வளவு துன்பம் வந்தாலும் ஒன்ன விட மாட்டேன். என் மனசு அலைப்பாயுது, நீ தான் கட்டுப்படுத்தி ஆகணும். ஒவ்வொரு நாளும் நம்மளை தூய்மைப்படுத்திக்கிறத விட நம்ம உள்ள தூய்மைப்படுத்துறது தான் முக்கியம். அதனால பஞ்சாட்சரம், சிவபெருமான் புடிச்சா பஞ்சாட்சரம் சொல்லுங்க, முருகப்பெருமான புடிச்சா சடாச்சரம் சொல்லுங்க. 5 எழுத்து ஓத ஓத ஓல உள்ள அழுக்கு போகும், செய்த பாவம் போகும். சிவ சிவ என்ன தீவினை மாலும். சிவசிவன் ஒன்னும் ஆனாங்க. இதுக்கெல்லாம் பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. அதனாலதான் நம்ம ஆண்டவங்க எழுத்து ஈஸியா வச்சான். ஒன்னும் உட்கார்ந்து 32 பாட்டு பாட வேண்டிய அவசியம் இல்லை. 51 பதிகம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. சிவபுராணம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. பாமரனுக்கும் சொல்லணும். எழுத்தே தெரியாதவங்க, சொல்ல தெரியாதவங்க கூட சிவசிவ சொல்லுவோம். ஆண்டவன் பாரு எப்படி உரிச்சு கொடுக்கிறார் பாருங்க. 2 வார்த்தை போதுங்க. இத சொல்லியே வாழ்நாளை கழிச்சுட்டு வந்தோம்னா வண்டியில போகும்போது, பஸ்ல போகும்போது, நடந்திருக்கும் போது, சும்மா இருக்கும்போது நாடகம் வச்சு நம்ம மனசையும் கெடுத்துக்கிட்டு வீட்லயும் கெடுத்துக்கிட்டு நம்மளை தூய்மைப்படுத்த 5 எழுத்து வேணும். இந்த சிவசிவன்ற மந்திரம் வேணும். ஏதோ உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வணங்கி அந்த மந்திரத்தை திருப்பி திருப்பி சொல்லணும்னா நம்மளுக்குள்ள தூய்மைப்படுத்திக்கிட்டே இருப்போம். ஒரு வீடை ஒற்றையா அடிக்காத பெருக்காத வச்சிருந்தா என்ன ஆகும்? வீடு ஃபுல்லா குப்பையும் கூலமோ தனக்கு பார்க்க சகிக்குமா? அதை சுத்தப்படுத்திட்டே இருந்தா தானே உள்ளேயும் குப்பை வந்துகிட்டு தான் இருக்கும். மனுஷ இயல்பு. 1 மணி நேரம் எப்படி இருக்கும், அடுத்த 3/4 மணி நேரம் வேற மனசு வரும். எல்லாருக்கும் இயல்பு. ஏங்க எனக்கு வருது அவருக்கு வராதா? எல்லாருக்கும் வரும். முற்றும் திறந்த முனிவருக்கும் வரும். அப்படி வரும்போது என்ன பண்ணணும்? இது தேவையில்லாத தூக்கி போடணும். அதை வாங்கி உள்ள போட்டுக்கணும், இன்னும் போட்டுக்கணும். ஒரு நாள் குபீர்னு வெடிக்க நம்ம செய்த தண்டவாளம் வண்டவாளத்துல யார. அதனால அப்பப்பயே தூய்மைப்படுத்திக்கிறதுக்கு அந்த சிவசிவன்ற மந்திரம், பஞ்சாட்சர மந்திரத்தை பயன்படுத்தி சுத்தப்படுத்திட்டே இருங்க. பஞ்சாட்சரம் சொல்றதுல ஆண்டவனுக்கு ஒண்ணும் இல்ல, நம்மள தூய்மைப்படுத்திக்கிறோம், அவ்வளவுதான். இப்படி இறைநிலையை நாம் அடைவது சுலபம். அப்படி சூரனை வதம் பண்ணார். கடைசியில சூரன் அவனுடைய குணங்களை மாற்றி இறைவன் தன்னோடு வைத்துக் கொண்டார். அவர் அப்படி செய்ததுனால சிறையிலிருந்து தேவர்கள் எல்லாம் விடுவிச்சாங்க. தேவர்களை விடுத்த பின்னாடி முருகனுக்கு அந்த பரிசு தரணும் இல்லையா? நான் சொன்னே தனக்கு வேண்டாததை தரணும். அப்படி இல்லை. தேவேந்திரன் தன்னுடைய மகளான தெய்வ யானையை இறைவனுக்கு மனம் முடிக்கிறார். தெய்வ யானையும் வள்ளியும் யாருன்னா, நான் இதை கொஞ்சம் வேகமா சொல்லிடுறேன், நேரம் ஆயிடுது. பெருமாள் சிவபெருமானுடைய பிரதோஷ காலத்துல ஆடுற நாட்டியத்தை கண்டு அப்படியே மெய்சிலிருந்து கண்ணில் இருந்து வந்த ஆனந்த கண்ணீர் 2 சொட்டு 2 பெண்களாக வந்தது. அதுதான் குமுதவள்ளி, இன்னொரு வள்ளின்னு சொல்லுவாங்க. அம்பாள், அதாவது தெய்வ யானை வள்ளியா மாறுறாங்க. இவங்களதான் ஆண்டவன் பூலோகத்துல போய் தவம் பண்ணு, நீ தேவலோகத்துல இரு, நான் திருமணம் செய்கிறேன்னு வந்ததா புராணம் சொல்லும். மனுஷனுக்கு இப்படி வந்தா கண்ணீர், நம்ம அழுதோம்னா இப்படி வந்தா கண்ணீர், அது உப்பு கரிக்கும். அது அடுத்தவனுக்காக அழுவாது, நம்மளுக்காக தான் அழுவோம். எனக்கு போட்ட லாட்டரி வழியே படிப்புல ஃபெயில் ஆயிட்டுன்னு, வீட்டுல பிரச்சனையா இருக்குது, இப்படிலாம் அழுவோம். பாகிஸ்தான்ல சண்டை நடக்குது, இந்தியாவுக்கு என்ன ஆகுமோ, எத்தனையோ பேர் தண்டவாளத்துல விழுந்து காலி ஆனாங்க, அந்த மனுஷன், இதுக்கெல்லாம் நம்ம அழுவோமா? அடையே ஆகணும் அப்படின்னு. இப்படி அழுதால் உப்பு கரிக்கும். இது சுயநல அழுவு. இந்த கண்ணு விளிம்பிலிருந்து வரும். யாருன்னா திருவாசகத்தை ஒன்றி படிச்சிருந்தீங்கன்னா, இறைவனை நினைச்சு ஒரு சொட்டு தண்ணீர் வந்ததுன்னா இப்படி வரும், தித்திக்கும். அதுதான் சத்திய நீர். இந்த கண் விழி ஓரமா வர்றது ஆனந்த கண்ணீர். இதுதான் ஆனந்த கண்ணீர். இந்த பக்கம் வர்றது ஆனந்த கண்ணீர். அப்படி பெருமாள் அந்த ஆனந்த நடனத்தை கண்டு மெய் சிலிர்த்து ரசிக்கும் பொழுது இந்த பக்கத்திலிருந்து வந்ததா நெற்றி கண்ணிலிருந்து பிறந்த மகனுக்கு கண்ணில் இருந்து வந்த பெண்கள் மனைவி ஆனார்கள். இதுதான் சொல்லப்போமா புரிஞ்சுக்கணும்.
நான் ஏற்கனவே சொன்னேன், வள்ளி பூலோகத்துல வந்தவங்க, தெய்வ யானை ஆகாயத்துல தேவர்கள்கிட்ட வந்தவங்க. ஆண்டவன் இங்கேயும் இகத்துக்கும் அருள்வான், பரத்துக்கும் அருள்வான் முருகப்பெருமான். இங்க சௌகரியமா வாழறதுக்கும் வழி செய்வான், முக்தியும் கொடுப்பான். அதனாலதான் முருகன் குருநாதன். அவனை மாதிரி ஆள் கிடையாது. கேட்டதை கொடுப்பான். பன்னீர் கரத்தோன். அவனை நம்பி ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அது சத்தியம் நிலைக்கும். ஒண்ணு இல்ல, திடீர்னு நீங்க பேசிதான் இருக்க ஒரு ஷாக் வருது, என்ன கத்துவேன் ஆ அப்படின்னு. நீ எந்த ஓசை கொடுத்தாலும் அது ஓம்ன்ற பிரணவம் தான். முருகா ஒரு திடீர்னு போயிட்டு இருக்க வண்டி, அது முருகா இருந்தா வரும். நீ எவ்வளவு சிவபக்தனாலும் வார்த்தை அப்படிதான் வரும். முருகான்றது பிரணவம். உடனே விட்டுரும். ஒரு இருட்டுல போனோமா, பயமா இருக்கா, கந்தனுடைய நாமத்தை நான் ஜபிங்க, முருகனுடைய திருவுருவத்தை உள்ளத்துல பதிவு வச்சுன்னா எந்த பயமும் வராது. ஏன்னா உறுதியா அவன் உள்ள இருந்து நம்மளுக்கு அருள் செய்வான். முடியலையா, நோய் நொடியா, அவனுடைய நாமத்தை ஓதி திருநீரிடுங்க, எல்லாம் குணமாகும், எல்லாம் சரியாகும். இப்படி முருகனுடைய வள்ளி தேவியானை திருமணம் செய்து கொடுக்குறாங்க. பின்பு முருகப்பெருமான் கல்யாணம் பண்ணிட்டு பூலோகத்துல வாழ்கின்ற வள்ளி அம்மையை திருமணம் செய்து கொள்கிறார். இப்படி வள்ளி தேவியானை இருவரும் மணந்து இப்போ ஆண்டவனுக்கு வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் வள்ளி தேவியார்கள் வந்து சேர்ந்து விடுகிறார்கள். இதுதான் கந்த புராணத்துல வள்ளி அம்மா திருமணத்தோட முடியும். நம்ம திருமணம் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் எப்படி இருக்கோம் எப்படி இருக்கும்னு. அதை விளக்கமா பேசி இன்னும் நேரத்தை வீணடிக்க விரும்பல. அதனால முருகப்பெருமானும் வள்ளி தேவ சேனாபதி, எப்பவுமே முருகா அப்படின்றது வள்ளி தேவ சேனாபதி தான் சொல்லுவாங்க. முருகா தானே ஃபர்ஸ்ட், வள்ளி தேவ பின்னாடி இல்ல, அப்படி சொல்லல. எப்பவுமே பெண்களுக்கு முன்னுரிமை தரணும்ட்டு. எப்பவுமே நம்ம கோவில்ல கூட பாருங்க, சிதம்பரம் நடராஜரா இருக்கட்டும், காஞ்சி ஏகாம்பரனா இருக்கும், மயிலாப்பூர் கபாலீஸ்வரா இருக்கும், கபாலீஸ்வரர் சமேத கற்பகாம்பாள்னுவாங்களா, கற்பகாம்பாள் சமேத கபாலீஸ்வரம், சிவகாம சுந்தரி சமேத ஆனந்த நடராஜா, உண்ணாமுலை சமேத அண்ணாமலையார், இப்படிதான் வரும். பூர்ணாம்பிகை சமேத பூரணேஸ்வரர், மங்களாம்பிகை சமேத சந்திரேஸ்வரர், அது மாதிரி வருது இல்லையா. எங்குமே பெண்களுக்கு முன்னுரிமை தரணும்னு அந்த காலத்திலே சொல்லிட்டாங்க. அதனாலதான் வள்ளி தேவ சேனாபதி சுப்பிரமணிய சுவாமி. அப்படியேற்பட்ட முருகப்பெருமானுடைய இந்த 6 நாட்களும் வந்து இந்த கந்த புராணத்தை தொடர்ந்து கேட்டுக்கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும், சஷ்டி விரதம் மேற்கொண்ட அடியார்களுக்கும், இதுகாரும் நான் பேசியிருந்த கந்த புராணத்திலே ஏதேனும் மற்றவர்களுடைய மனதை புண்படியாக இருந்திருந்தாலோ, இல்ல நான் சொன்ன புராணத்தில் ஏதேனும் பிழை இருந்திருந்தாலோ அடியேனை மன்னித்து, அதுல இருக்கிற நல்லது எதனா இருந்தா அதன் மூலம் ஏதாச்சும் ஒரு புகழ் வந்துன்னா அத்தனையும் எனது குருநாதருக்கு போய் சேரட்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு, இங்க வந்திருக்கின்ற பக்தர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு, உடல் நலமோ, குடும்பத்துல பிரச்சனையோ, நோய் நொடியோ, பிரிந்த தம்பதிகளோ, எந்த துன்பத்துல எந்த பக்தர்கள் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆண்டவனுக்கு தெரியும். அது அத்தனையும் இன்றோடு போகட்டும். புதிய மனிதர்களாக இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கப்பட்ட அடியார்களாக உங்கள் அனைவருக்கும் எங்களது குருநாதன் முருகப்பெருமான் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு, நம்ம உயிர் வாழறோம்னாலே அது அவனுடைய கருணையால் தான் வாழறோம். அப்படிப்பட்ட அந்த கருணை வடிவான தெய்வத்தை வேண்டிக் கொண்டு இகபர சௌபாக்கியத்தை அனைத்து அடியார்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இந்த உலகத்துல நம்ம என்னென்னலாம் துன்பம் அனுபவிச்சோமோ அது அத்தனையும் நம்ம செய்த வினைதான். அப்படி துன்பத்திலையும் அவன் இருந்து நம்மளுக்கு அருள்வான். அதனால இனிமேல் நம்மளுக்கு ஏற்பட போகின்ற நன்மையாக இருக்கட்டும், தீமையாக இருக்கட்டும், அத்தனையும் அவன் திருவடிக்கே சமர்ப்பணம். அதனால அடியார்கள் அனைவருக்கும் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் வாழ்க்கை சிறப்போடு இருக்க எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வேண்டி விடைபெறுகிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, திருப்போரூர் முருகனுக்கு, வல்லக்கோட்டை முருகனுக்கு, ஊரப்பாக்கம் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஹர நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. அண்ணாமலையன் அண்ணா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம்.